Hallelujah Shalom. Hallelujah Shalom. யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆமென் சொல்லுங்க. ஆராதனையில யாரெல்லாம் ஆண்டோட பிரசன்ஸ் அதிகமா உணர்ந்தீங்க? உணர்ந்தீங்களா? இல்ல சும்மா சொல்றீங்களா? புஸ்தகி சொல்றீங்களா? இல்லையா? எல்லாம் உண்மையா உணர்ந்தீங்களா? ஆண்டவர் இருதயத்தை என்ன பண்ணிருக்காரு? இன்னைக்கு தொட்டிருக்காரு. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இந்த வேலையில இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை இயேசு கிறிஸ்துவின் வழக்க வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். என்னை அழைத்த என்னென்ன பிரபு என்னென்ன பால்கிறார்களுக்கு நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இங்கே வந்திருக்க உங்க ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? இயேசு நல்லவன் சொல்லுங்க. இயேசு நல்லவர். பக்கத்தை கைப்பிடிச்சு சொல்லுங்க, இயேசப்பா நல்லவர் அப்படின்னு சொல்லுங்க. சிரிச்ச முகத்தோட சொன்னீங்களா? சிரிச்ச முகத்தோட சொன்னீங்களா? ஒரு தலைகளை தாழ்த்தி நம்ம செய்திகளுக்கு கடந்து போவோம். அப்பா நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் வரவேற்கிறோம். எவ்வளோ காரியங்களை எங்களோடு இடைப்பட்டிருக்கீங்க, எங்களோடு நீங்கள் பேசி கொண்டிருக்கீங்க. அதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில கூட ஆவியானவர் நீ மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. இந்த வார்த்தை கடந்து வரட்டும், உங்க வார்த்தை கடந்து வரட்டும்ப்பா. இது சுயமோ மாம்சி குறிகள் அல்ல. நீங்க மட்டும்தான் இங்க மகிமைப்பட போறீங்க. நீங்க மட்டும்தான் மகிமைப்பட போறீங்கப்பா. ஆண்டவரே உங்களுடைய கடத்தை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்களே ஆளுகை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் செபிக்க நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். வேதத்தை எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 119 சங்கீதம் 21 வசனத்தை வாசிப்போம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் ஒரு பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உங்களுடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். ஆமென் சொல்லுங்களேன். நான் ஒரு வாரமா நான் ரொம்ப டெஸ்ட் பண்ணுவேன் ஆண்டவர். ரொம்ப டெஸ்ட் பண்ண மாட்டேன், சும்மாலாம் விட மாட்டேன் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. ரொம்ப இது பண்ணுவேன். அப்ப ஒரு வாரமா ஜோமனிட்டே இருக்கேன். யாரோட வாயில இந்த வார்த்தை வரமாட்டுது. சர்ச்சுக்கு போனாலும் இந்த வசனம் வரமாட்டுது. என்ன இசப்பா அப்படி கடைசியில் இன்னைக்கு காலையில சொன்னேன், ஒரு உபத்திரத்தை வச்சாச்சு என்ன பண்ணுங்க, என்னோட பேசிடுங்க, நீங்க தான் அந்த வார்த்தை கொடுக்குறீங்க, நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நான் இங்கே உட்காந்து முட்டிக்கால் போடும்போது பிரபு அங்கெல்லாம் உட்காந்துருந்தாங்க. அண்ணன் வாயிலிருந்து இந்த வார்த்தை உபத்திரத்தின் புகையில் என்ன பண்ண ஆண்டவங்க தேர்ந்தெடுத்தார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அவர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நான் எங்க போனாலும் சொல்லுவேன், ஏன் ஆண்டவர் உபத்திரவத்துல என்னை இழுத்துட்டு வந்தனால நான் நல்லது, எனக்கு நல்லது. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. எல்லாம் சொல்லுங்க. ஆமென். என்னோட வாழ்க்கையில நான் செய்தியோடு சேர்த்து என்னோட சாட்சிகளும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். என் வாழ்க்கையில செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். ஆமென் சொல்லுங்க. 2011 அதுக்கு முன்னாடி நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா என் குடும்பத்துல மொத்தம் 5 பேர். நாங்கள் 5 பேர். டேடி, மம்மி, நான், எனக்கு தம்பி, தங்கச்சி இருக்காங்க. நாங்கள் 5 பேருமே ஒரு சாதாரண என்ன சொல்ல நார்மலா ஒரு லைஃப் என்ன சொல்ல கிறிஸ்துவ நாங்களும் கிறிஸ்துவங்கப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனா எங்களுக்கு ஜெபிக்கலாம் தெரியும். எங்க அம்மா எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் நம்மளாம் தெரிஞ்ச ஒரு வசனம் சங்கீதம் 91, 128 இந்த வசனங்கள்லாம் எங்களுக்கு 23 சங்கீதம் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் தெரியாமலாம் இல்லை, எல்லாரும் எங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு எங்க வாழ்க்கையில. எங்க டாடி சர்ச்சுக்கெல்லாம் வரமாட்டாங்க, ஃபெஸ்டிவலுக்கு வருவாங்க. ஃபெஸ்டிவலுக்கு எதுக்கு வருவாங்க அப்படின்னா, காலையிலேயே எங்கள் மாமா வீட்டிலலாம் ஃபோன் வந்துடும், சர்ச்சுக்கு போனீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இதுக்காகவே என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் டேடி சர்ச்சுக்கு வந்துடுவாங்க. எவ்வளோ ஃபெஸ்டிவல் இருக்கு? கிறிஸ்மஸ், நியூ இயர், ஈஸ்டர். இந்த நியூ இயர்க்குலாம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் ஈஸ்டர், கிறிஸ்மஸ் கரெக்டாக போயிடுவாங்க. இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு எங்களோட லைஃப். ஆனால் 2011 நான் 12th படிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஆண்டு ஒரு தீர்க்கதரிசி மூலமாக எங்களோட இடைப்பட்டார். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம்
3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நமக்கு உபத்திரவம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன்னறிவித்தோம். என்ன அறிவித்தோமா? முன்னறிவித்தோம். முன்னாடியே அறிவிச்சுட்டாரு எங்களுக்கு. ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன். அவர் சொல்லுவார், அந்த அண்ணன் சொல்லுவாங்க, அண்ணா சீக்கிரம் வந்து ரசிக்கப்பட்டுங்கண்ணா, நீங்க தான் உங்களதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நினைப்பேன். அதுக்கப்புறம் தான் அல்போன்ஸ் அங்கிள், பால்கர் அங்கிள், பிரபுவனெல்லாம் வந்தாங்க. ஆமேன் சொல்லுங்களேன். இந்த அண்ணையை பார்த்து முன்னாடி அறிவிச்சாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, உபத்திரம் வரதுக்கு என்ன பண்ணிருங்க, கர்த்தரை பிடிச்சிருங்க அப்படிலாம் சொன்னாங்க. அப்ப 2011ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி, ஆகஸ்ட்னாலே ரொம்ப முக்கியமான ஒரு சூழ்நிலை. ஆகஸ்ட் எனக்கு பிடிக்காது. ஏன்னா ஆகஸ்ட்ல தான் எல்லா பிரச்சனையுமே ஆகஸ்ட்ல தான் இருக்கும். எனக்கு நான் சொல்ற சாட்சியும் உங்களுக்கு தெரியும். ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன் சொல்லுங்களேன். இப்போ இந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி அந்த விழிசூன்யம் வைக்கப்பட்டது. ஸ்கூல்ல நான் இருக்கேன், 12th படிச்சுட்டு இருக்கேன். எத்தனாம் ஸ்டாண்டர்டு? 12th. கேள்வி கேட்பேன் பாலி பிள்ளைங்கள்ட்டெல்லாம். 12th படிச்சுட்டு அப்போ 3ஆம் தேதி ஸ்கூலில் நான் உட்காரும் போது தெரிஞ்சிச்சு ஏதோ ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு. நான் கொஞ்சம் கண்டுபிடிச்சு பார்த்தா என் கிளாஸ் பிள்ளைங்க யாருமே நான் தனியாக உட்காந்துருக்கேன். அப்போ எனக்கு என்ன எதுவுமே தெரியாது. அப்போ இமானுவேல் தாஸ் அங்கிள் அவங்க ஒய்ஃப் தான் எனக்கு டீச்சர் அங்கே இருந்தாங்க. அவங்க என் பக்கத்தில் வந்துட்டு அம்மாவுக்குலாம் ஃபோன் போட்டு, அதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு ஒரு கனவு வந்துச்சு. எப்படி வந்து அம்மா கனவு கண்டாங்களோ, எங்கள் அம்மா ஒரு நாள் வருவாங்க. ஆமேன் சொல்லுங்க. அவங்க வேற மாதிரி சொல்லுவாங்க சாட்சி. ஆமேன் சொல்லுங்களேன். அப்போ அம்மா கனவு கண்ட மாதிரியே நான் இருக்கேன் ஸ்கூலில். அப்போ என்னை கூட்டிட்டு வந்துட்டாங்க. கூட்டு வந்து அன்னைக்கே வந்து வில்யூஷனை யார் வச்சா எவங்க வச்சாங்கன்னு அந்த பிசாஸ் பேச ஆரம்பிச்சிச்சு. பேசி வச்சு வீட்டுக்கு வந்து டேடிட்ட சொன்னா டேடி நம்ப மாட்டாங்க. அவன் எங்கே வைப்பான், அவன் தான் வைக்க மாட்டான் அப்படின்னு சொன்னான். ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அவன் தான் வைக்க மாட்டான் அப்படின்னு சொன்னான். அப்போ வால்பாரில் அண்ணன் அங்கிள் சொன்ன மாதிரி வால்பாரில் ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸான ஒரு குடும்பம். ஜேபிஆர் அப்படின்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ நான் ஜேபிஆர் அடுத்து நான் ஒரு வாலி பிள்ளைக்கு பிசாஸ் பிடிச்சிட்டு நான் சொன்னா என்ன பண்ணுவாங்க எல்லாரும்? உலகம் என்ன பேசும்? பிசாஸ் பிடிச்சிருப்பா அப்படிதான் பேசுவாங்க. அதனால இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அப்போ இங்கே நான் 12th படிக்கிறேன்னு பார்த்துட்டு நான் வந்து பைக்கில் தான் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லி எனக்கு ஹாஸ்பிட்டலாக கூப்பிட்டு போனாங்க. சைக்காலஜிஸ்டிக்லாம் கூப்பிட்டு போனாங்க. அங்கெல்லாம் போனால் மாத்திரை பார்த்தீங்கன்னா இவ்வளோ மாத்திரை கொடுத்தாங்க எனக்கு. வாங்கிட்டு சாலக்குடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாலக்குடிக்கு எனக்கு கூப்பிட்டு போனாங்க. ஒரு வாரம் இந்த சாலக்குடி டிவைன் சென்டரில் நாங்கள் இருப்போம். அந்த டிவைன் சென்டரில் இருக்கும்போது அவர் ஒரு ஆர்சி தான் அவர் சொல்கிறாரு, இந்த மாத்திரம் இப்படி என்ன பண்ணாது, சுகப்படுத்தாது. இந்த பில்லிசூனியை உன் கணவனுக்கு வச்சது, ஆனால் உன் பிள்ளையை தொட்டுருச்சு. இப்போ இது வந்து உன் கணவனை தொட்டுருச்சு அப்படின்னா என்ன பண்ணியிருப்பீங்கன்னு கேட்கலாம். என்ன பண்ணிப்பாங்க எங்கள் அம்மா? ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. கரெக்டாக இல்லையா? இப்போ எனக்கு அந்த அப்பாவுக்கு வச்சு தான் எனக்கு வந்துருச்சு. அப்போ சரின்னு சொல்லிட்டு அங்கே 5 நாள் அங்கே இருந்தோம். 5 நாள் இருந்து வீட்டுக்கு வந்து எனக்கு திருப்பி சரியாகலை. அப்போ இவர் என்ன பண்ணாருன்னா, இமானுவேல் தாஸ் அங்கிள் தான் அல்ஃபோன்ஸ் அங்கிளை வந்து இன்ட்ரோ கொடுத்தாங்க எங்களுக்கு. அது வந்து ஒரு காடு, அந்த காட்டுக்குள்ளே தான் அந்த சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சுக்குள்ளே இங்கே போனால் நாங்கள் அது ஜேபிஆர் பிள்ளைங்க வெளியே தெரியாது அப்படின்னு சொல்லி உள்ளே அனுப்புனாங்க. நான் அங்கே போனால் உள்ளே போனால் அப்போ தான் முதல்ல பார்க்குறேன். இன்னொரு ஆன்ட்டியை பார்க்குறேன், முதல் ஆன்ட்டியை பார்க்குறேன். இவங்கெல்லாம் எனக்காக சேர்ந்து ஷோ பண்ணுறாங்க. வில்யூஷனாகல போவே இல்லை. உடனே எனக்கு அடுத்து பிரபுவனா வராங்க. அப்புறம் நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொன்னாங்க. ஞானஸ்தானம் எடுத்தாச்சு. எடுத்தும் எனக்கு என்ன ஆகலை அப்படின்னா, அந்த வில்யூஷனை விட்டு போகவே இல்லை, அந்த மந்திரனை விட்டு போகவே இல்லை. ரொம்ப அடக்கடிக்கும் அந்த பிசாஸ். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். இப்போ நான் அந்த ஸ்கூலில் கால் வைக்கும் போது நான் சொன்னேன், 1000க்கு மேலே நான் மார்க் எடுப்பேன்னு சொன்னேன். எவ்வளோத்துக்கு மேலே எடுப்பேன்னு சொன்னேன்? 1000க்கு மேலே எடுத்து காட்டுவேன் அப்படின்னு சவால்ட்டு தான் அந்த ஸ்கூலுக்கு நான் கால் வச்சேன். இப்போ 11th பாதி போர்ஷன் படித்தோம், 12th படிச்சிட்டோம், 12th போர்ஷன் 11th படிச்சிட்டோம். இப்போ நான் ஸ்கூலுக்குள்ளே போக முடியாது. அவர் என்ன சொல்லிட்டான், ஸ்கூலுக்கு வேண்டான்னு சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டாரு? ஸ்கூலுக்கு என்னை வேண்டான்னு சொல்லிட்டேன். ஆனால் என் ஆண்டவர் உபத்திரவத்தை என்ன பண்ண மாட்டாரா, உபத்திரவப்பட்டு உபத்திரத்தை அவர் என்ன பண்ண மாட்டாரா, அற்பமா என்ன பண்ண மாட்டார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நான் போன பாதைய நான் எங்க வேணாலும் நான் சாட்சியா நான் சொல்லுவேன்.
அந்த அந்த 6 மாதங்கள் டிசம்பர்ல தான் எனக்கு விடுதலே கிடைச்சிச்சு. ஆனா ஆகஸ்ட்ல இருந்து இந்த டிசம்பர் வரைக்கும் நான் போன பாதை நரகலான ஒரு பாதை. எனக்கு எங்க டேடி கண்டா பிடிக்காது. டேடியால தான் எனக்கு என்ன ஆச்சு வந்துச்சு. அதனால டேடி கண்டா எனக்கு பிடிக்காது. எங்க இப்போ அங்கே கொஞ்சம் வேலையெல்லாம் நடந்ததுனால நான் அல்ஃபோன்ஸ் கல்வியில் தான் நான் இருந்தேன். அவங்களும் சரி அவங்க பிள்ளைங்களும் சரி எனக்காக அவ்வளோ ஜெபம் பண்ணாங்க. இரவுல அங்கிள் வந்துடுவாங்க, கழுத்துற அங்கிள் ஃபேமிலி வந்துடுவாங்க, எதுவுமே பார்க்க மாட்டாங்க. பிரபுவண்ணா இனி ஒரு 4-5 குடும்பங்கள் அங்கே இருக்கு, எல்லாரும் வந்துடுவாங்க எனக்காக ஜெபம் பண்ண. அந்த ஜெபம் பண்ணும்போது எனக்காக இப்போ வந்து ஒரு குறிப்பு கொடுக்குறவங்க கிட்ட இதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அழுது ஜெபம் பண்ணுவீங்களா? உங்களுக்கு அழுக வரும் வராது. உங்க பிள்ளைக்கு ஒண்ணுன்னு என்ன வரும், குடும்பம்னு அழுக வரும். ஆனா எனக்காக அந்த திருச்சபையை அழுது ஜெபம் பண்ணாங்க. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அந்த திருச்சபையில கூமாட்டி ஜனங்கள் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் அந்த மொழிலாம் தெரியாது, அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியாது. ஆனா எனக்காக அழுவாங்க. அவங்க ரொம்ப அழுது ஜெபம் பண்ணுவாங்க எல்லாருமே திருச்சபையில். நான் உட்காந்து அந்த ஆராதனை எல்லாம் பார்த்தா பிசாசை உருட்டு தான் இருப்பேன். உருட்டு உட்காந்து அழுவேன். என்னை நீங்க வச்சுட்டீங்களே ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரம் ஏசப்பா மேல கோவம் வரும், ஒரு நேரம் பார்த்தா டேடி மேல கோவம் வரும். இப்படியே இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் எங்க அப்பாவை தேர்ந்தெடுத்ததுக்காக தான் எனக்கு அனுமதிச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு வால்பாறையில டேடி வச்சு ஆண்டவரை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அநேக திருச்சபைகள். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஒரு எழுப்புதலை கர்த்தரா உண்டு பண்ணிட்டு இருக்காரு. ஆமென் சொல்லுவோமா? இதெல்லாம் இதாயிட்டு இருக்கு. ரொம்ப நான் அழுவேன். அதுக்கப்புறம் ஆன்டிலாம், அமராவதி ஆன்டி, ஷீலா ஆன்டிலாம் சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்ப நீ உட்காந்து ஊருட்டு இருக்க, ஒரு நாள் ஸ்டேஜ்ல நீங்க பிரசங்கம் பண்ணுவ பாருன்னு சொல்லுவாங்க. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நான் சிரிப்பேன் அவங்கள பார்த்து, நீங்க போங்க ஆன்டி அப்படின்னு நான் சொல்லுவாங்க. இதை பார்த்து இங்க நீங்க பிசாசை ஊருட்டு அவங்க ஸ்டேஜ்ல நின்று அப்படின்னு சொல்லுவேன். அப்ப அவங்க சொல்லுவாங்க நீ ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான், அந்த ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு எனக்கு கர்த்தர் தீர்க்கதரிசியை அபிஷேகம் பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இதுல என் டேடியா இருக்கட்டும், என் அம்மாவா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும், தம்பிலாம் ஒரே நாள் ரசிக்கப்பட்டான். வாழ்த்துறங்கிட்ட ஒரே ஒரு நாள் தான் விட்டாங்க, 1 மணி நேரம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், அவள் லைஃபே மாறிடுச்சு. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. 1 மணி நேரம் தான் மெசேஜ் என் தம்பிக்கு கொடுத்தாங்க. எங்க அம்மா ஒரு பொருத்தனை பண்ணாங்க, வீட்டுல டிவி பார்க்க மாட்டோம்னு பொருத்தனை பண்ணாங்க. இவன் ஹாஸ்டல்ல இருந்து வந்திருக்கான், இவனுக்கு வீட்டுல நடக்கிற விஷயம் எதுவுமே தெரியாது. எங்க அம்மா இங்க ஒரே பதட்டம், டிவி போட மாட்டோம், டிவி பார்க்க மாட்டோம்னு பொருத்தனை பண்ணிருக்கோம். இவன் டிவி பார்த்துட்டு இருப்பானே நினைச்சாங்க. வீட்டுக்கு வர்றதுக்குள்ள என் தங்கச்சி எல்லா விஷயத்தையும் தம்பிட்ட சொல்லிட்டான். அவன் டிவி பார்க்கல. அடுத்த நாள் கூட்டு வந்தாங்க, 1 மணி நேரம் தான் பிரசங்கம் பண்ணாங்க. அப்பயே அவன் மனமாறும். ஆமென் சொல்லுங்க. ஒரே நாள்ல அவனோட மாற்றத்துல அவன் ரட்சிக்கப்பட்டான். இப்ப வாழ்க்கையில வேதத்தை எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? இந்த வசனம் நல்ல மனப்பாடமா தெரியணுமே. அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் நம்முடைய முகத்தை ஆமென் சொல்லுங்களேன். யாரை கேட்கிறனாரா? உபத்திரப்பட்டவனோட உபத்திரவத்தை. ஆமென் சொல்லுங்களேன். நம்ம படுற பாடுகளை அவர் பார்க்கிற தேவனா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய நேரத்துல நான் உட்காந்து அழுவேன், நிறைய நேரம் அழுவேன் உட்காந்து. இந்த பிசாசு கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சிருச்சு, எல்லாம் நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு. இந்த என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இவங்க துரத்திட்டு இருப்பாங்க. இவங்க ஏதாவது ஒன்று பண்ணும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா அது போயிடும். இவங்க அடிக்கும் போதோ ஏதோ ஒன்று பண்ணும்போது என்ன ஆயிரும், பிசாசு தான் அடிப்பாங்க. அடிக்கும்போது என்ன படுத்த பிசாசு போயிடும். அப்ப ஒட்டே பார்க்குறாங்களும் அமராவதி ஆண்டியும் அவங்க மேல கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. இனி அடிச்சுட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்லி அவங்க இந்த பிசாசு என்னதான் பண்ணணும்னு நினைச்சிச்சு, அது எல்லாமே பண்ணுச்சு. கசப்பை கொண்டு வந்துச்சு, எங்களால பிடிக்காமே ஆகிற மாதிரிலாம் பண்ணுச்சு. ஆனா ஒரு தெளிவு வந்துச்சு ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. ஏன் ஆண்டவர் அழைச்சிருக்கிறாருன்னு சொல்லி அந்த நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. ஆமென் சொல்லுங்க.
நவம்பர் 22ஆம் தேதி நான் ஸ்கூலுக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். அங்கிள் வீட்டில் தான் இருந்தேன், அல்ஃபோன்ஸ் அங்கிள் வீட்டில் இருந்தேன். வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த பிறகு ஸ்கூலுக்கு போகலான்னு கேட்கும்போது ஸ்கூலுக்குலாம் வேண்டாம், வீட்டிலேருந்தே அவள் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி அப்படின்னு சொல்லியாச்சு. நாங்கள் என் குடும்பமாக சேர்ந்து நாங்கள் ஜோ பண்ணுவோம், கை கோர்த்து நாங்கள் ஜோ பண்ணுவோம். ஜோ பண்ணி முடிச்ச உடனே கொஞ்ச நேரத்தில் ஃபோன் வருது, ஜூலி ஸ்கூலுக்கு வரட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. நானும் டேடி சந்தோஷமா ஸ்கூலுக்கு போறோம். அப்பா கூப்பிட்டாரியா ஸ்கூலுக்கு அப்படின்ட்டு போனா கேட்கறாரு, அக்கா வீட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. அவங்க வீட்டில் பைபிள் படிச்சுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பா, அது ஸ்கூல்ல வந்து பண்ணட்டும் அப்படின்ட்டாங்க அம்மாவை. அப்புறம் அம்மாவுக்கு ஃபோன் போட்டு ஸ்கூலுக்கு வர சொல்லியாச்சு. வர சொன்னா என் பிள்ளைங்களோட உட்கார வைக்கிறேன். ஒரு செட் ஏரியா மாதிரி இருக்கும், அது வீக் ஸ்டூடெண்ட்ஸ் தான் உட்காந்துருப்பாங்க. அங்கதான் உட்காந்துருப்போம். அங்கதான் நானும் மம்மி உட்காந்துட்டு இருந்தோம். உட்காந்துட்டு என்னை படிக்க சொல்லுவாங்க. வருவாரு, கேமராலே பார்த்துக்குவாரு, நான் படிக்கிறேன்னா படிக்கலையா கேமராலே பார்த்துக்குவாரு. எனக்கு அப்போ பிசாஸ் டெலிவரன்ஸ் நடக்கல. எனக்கு ஸ்கூல் போயிட்டு தான் இருந்தேன். கேமராலே பார்த்துக்குவார். திடீர்னு வருவார், வந்துட்டு பாஸ் ஆனால் போதுமா அப்படின்னு சொல்லுவார். அப்போ எங்கள் அம்மா என்னை பார்த்து சொன்னாங்க, நீ 75% எடுப்பேன்னு சொல்லு அப்படின்பாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ யோசித்து பாருங்க, ஸ்கூலுக்கு எவ்வளோ மாதம் நான் போகல? எவ்வளோ மாதம்? 6 மாதம் ஸ்கூலுக்கு போகல. கேள்வி கேட்பேன்னு சொன்னேன், பண்ணி 6 கண்ணு மூடக்கூடாது. 6 மாதம் என்ன பண்ணேன் நான்? ஸ்கூலுக்கு போகல. எவ்வளோ மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க பெரிய 1000 மார்க் நான் எடுக்கணும். அப்படின்னா ஸ்கூலில் கால் வச்சுருக்கேன், கரெக்டா? இப்போ எப்படி எடுப்பேன்? 12 ஜூன்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் போகிறவங்களால என்ன பண்ண முடியாது. 1000 தடுறதுக்கு மூச்சை போட்டு என்ன பண்ணோம், தட்டி இது பண்ணோம். ஆனால் போயாச்சு. அவர் வருவார், நான் டெஸ்ட் எழுதுவேன். இன்னைக்கு நான் படிக்கிறது நாளைக்கு எனக்கு மறந்து போயிடும். இன்னைக்கு நான் டெஸ்ட் எழுதி கொடுத்துருவேன், ஃபுல் மார்க் வாங்கிடுவேன். நாளைக்கு அது திருப்பி கேட்டால் எனக்கு ஞாபகம் இருக்கிறேன். இதுதான் என்னோட லைஃபாக இருந்துச்சு. டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி எனக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. ஒருத்தர் வந்து சொன்னாங்க, எல்லாரும் வந்து ஜூலிமாக்காக நான் உபவாசம் வந்து ஜெபம் பண்றோம் அப்படின்னு சொல்லி கடையில் வந்து சொல்லிட்டாங்க. ஜூலிக்கு விடுதலை கிடைக்கும், நாங்கள் ஜூலிக்காக என்ன பண்றோம், உபவாசம் ஜெபம் பண்றோம் அப்படின்னு. இப்போ நம்ம ஆல் நேஷன் ஹீலிங் சென்டர்ல எல்லாரும் உபவாசம் தான் இருப்பாங்க. யாருக்கு? எனக்கு ஒருத்திக்காக உபவாசம் இருக்கும். அவங்க பிள்ளைங்களாம் அவங்க பார்த்துக்கவே மாட்டாங்க. சாம் ஷேரன்லாம் அப்போ குட்டி, இல்லைன்னா சாம் அஷ்னா எல்லாருமே சின்ன சின்ன பிள்ளைங்க. அவங்களெல்லாம் பிள்ளைங்க அவங்களாம் பார்த்தாங்கன்னா தெரியாது. இப்பயும் நான் சொல்லுவேன், நான் தான் இவங்களுக்கு மூத்த பிள்ளைன்னு சொல்லுவேன். ஆமேன்னு சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. அஷ்டாத்த சொல்லுவேன், நான் தான் மூத்த பிள்ளை அப்படின்னு சொல்லுவேன். ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப இது மாதிரி தான் நடந்துச்சு வாழ்க்கையில. ஆண்டு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுப்பாருல்ல, அன்னைக்கு தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுக்குறாரு. ஆமேன்னு சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. உபத்திரவத்தை நம்ம என்ன பண்ணல, அது மனுஷன் வந்து சொல்லுவான், இவனுக்கு ஒரு வேலையே இல்லை, வாழ்க்கையோட போராட்டம் தான் மனுஷன் சொல்லுவான். ஆனா ஏன் ஆண்டவர் அதை பார்த்து நம்மளை கனப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. அவர் கனப்படுத்துகிற ஆண்டவர், அவர் நம்மளை கீழே குனிய வைக்கிற ஆண்டவர் இல்லை. ஆபிரகாமோட வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் அங்க சோதனை கொடுத்தார் அப்படின்னா, ஆண்டவர் அவனை வைத்ததான் அவன் பகுதியில் ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். செத்து போன சாராளினோட கர்ப்பத்தை ஏன் ஆண்டவரை உயிர்ப்பிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா, இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையும் ஏன் ஆண்டு உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா. இன்னைக்கு நான் சோதனையில தான் நான் போனேன். டிசம்பர் மாதம் எல்லாரும் சொல்லிட்டாங்க. அப்போ டேடி சொல்றாங்க, எல்லாரும் என் பிள்ளைக்கு உபவாசம் இருந்துட்டாங்க, நீ நான் தான் என் பிள்ளைக்கு உபவாசம் இருக்க போறேன்னு சொன்னாங்க. டிசம்பர் மாதம் 26, 27, 28 உபவாசம் இருக்கிறாங்க. ஆல் நேஷன் ஹீலிங் சென்டர்ல வந்து மோகன் சிங் அங்கிள் வராங்க. 28, 27, 28, 29 3 நாள் இங்க கூட்டம். இங்க 3 நாள் வந்து எங்க டேடி உபவாசம் இருக்காங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, 28ஆம் தேதி டேடி முடிக்க போறாங்க. அங்க எத்தனாவது நாள் உபவாசம்? 2வது நாள் உபவாசம் கூட்டம் அங்க நடக்குது. எங்க டேடி 3வது நாள் உபவாசத்தை கூட முடிக்கிறாங்க. என்ன மெசேஜ் கொடுக்குறாரு அப்படின்னா, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் உரிய தீர்க்கதரிசியை பத்தி அவங்க பேசுறாங்க. 6ஆம் அதிகாரத்தை வைத்து அவங்க பேசிட்டு இருக்காங்க. அவங்க தீர்க்கத்தை ஃபர்ஸ்ட் எனக்கு ஒண்ணுமே நடக்கல, அவர் என் பக்கத்துலயே வரல, ஒரு பிசாசு எதுவுமே நடக்குது. ஆனா 28ஆம் தேதி அவர் வேற ஒண்ணு அங்க என்ன சொன்னாரு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆனா சொன்னாலும் கீழே விழுந்த மட்டும் தான் ஞாபகம் எனக்கு இருக்கு.
அதுக்கப்புறம் என்ன நினைச்சுன்னு தெரியாது. நான் எந்திரிச்சு நின்று பார்க்கும்போது எங்க அம்மா அங்கிள் எல்லாம் நிக்கிறாங்க, பக்கத்துல நிக்கிறாங்க. அதுதான் தெரியும். ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன். தீர்க்கதரிசி மெசேஜ் கொடுக்குறாங்க. தீர்க்கதரிசி மெசேஜ் கொடுக்கும்போது நான் அலக்கடிக்க ஆரம்பிக்கிறேன். எங்க அம்மா எனக்கு இந்த கதை எனக்கு சொன்னாங்க. நான் அலக்கடிக்க ஆரம்பிச்ச பிறகு பிசாசுக்கும் என்ன தெரிஞ்சிருக்கு, இவன் ஒரு தீர்க்கதரிசி தெரிஞ்சிருக்கு. ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன். அப்ப ஆண்டவர் அலட்சியவர் எப்படிப்பட்டவர் இருக்கிறாரா, உண்மையுள்ளவரா இருக்கிறார். ஆமேன் சொல்லுவோமா, ஆமேன் சொல்லுவோமா, ஆமேன் சொல்லுவோமா. எங்க அம்மா வந்து எங்க அப்பா நல்லா கேட்கவே இல்லை. எங்க அப்பா வீட்டுல இருக்காங்க, எங்க அம்மா அந்த சர்ச்ல இருக்காங்க. எங்க அம்மாவை பார்த்து கேட்டாங்க, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குங்கன்னு கேட்டாங்க. யார்கிட்டலாம் கேட்கணும், ஹஸ்பண்ட் கேட்கணும். கரெக்டா பொட்டப்புள்ளி ஊழியத்துக்கு அனுப்ப முடியுமா? முடியாது. அப்ப ஒண்ணுமே சொல்லலையா, அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் என்ன பண்ணாங்க, என்னை பிரதிஷ்டை பண்ணாங்க. ஆமேன் சொல்லுங்க. அன்னைக்கு போச்சு அந்த பிசாஸ். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுவோம். ஆண்டவர் இது என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா, எல்லாரும் உபவாசத்தை எதிர்பார்க்கல, யாரோட உபவாசம் எதிர்பார்த்தாங்க, எங்க தகப்பனோட உபவாசத்தை. ஆமேன் சொல்லுங்க. ஏன் ஆண்டவருக்கு எங்க அப்பா தான் வேணும். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்களேன். இப்ப டேடிக்கு அது வந்திருந்துச்சு, பிலிஸ்டின டேடிக்கு வந்திருந்துச்சு அப்படின்னா அவங்க வேற எங்கேயுமே போயிருக்க முடியாது. டேடி தூக்கி மம்மி தூக்கிட்டு போயிருக்க முடியுமா, இல்லை எங்களால ஏதாவது பண்ணிருக்க முடியுமா, இல்லை நாங்க சர்ச்சுக்கு போயிருப்போமா? கிடையாது. ஆனா ஏன் ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. இப்ப டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி எனக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தார். ஆமேன் சொல்லுவோமா. இப்ப ஜனவரி மாதம் வந்துருச்சு. இப்ப எனக்கு எக்ஸாம் என்னது, 2 மாசத்துல எனக்கு எக்ஸாம். எவ்வளவு மாசத்துல எக்ஸாம்? எனக்கு 2 மாசத்துக்கு எக்ஸாம். ஆபிரகாம் எப்படி கர்த்தர் சோதித்தாரோ என்னையும் சோதிக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. ஆபிரகாமை பார்த்து குழந்தை இல்லைன்னு ஆபிரகாம் கேட்டுட்டு இருந்தாரு. ஆண்டு குழந்தையை கொடுத்தாரு. குழந்தை கொடுத்த பிறகு ஈசாக்கு என்ன பண்ண சொன்னாரு, வழியில சொல்லிட்டார். இப்ப அந்த கட்டத்துல தான் நானும் இருக்கேன். 12th பாஸ் ஆகணும். பாஸ் ஆகலன்னா யாரோட நாமம் அங்க தூஷிக்கப்படும்? கர்த்தரோட நாமம் தூஷிக்கப்படும். கரெக்டா இல்லையா? இப்ப ஸ்கூலுக்கு நான் போயாச்சு. ஜனவரி மாசம் திருப்பி போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது பொங்கல் டைமுக்கு வந்து பிள்ளைங்களோட உட்கார வச்சுட்டாங்க. தமிழ் எக்ஸாம் உட்கார வச்சுட்டாங்க. எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்துட்டேன். வந்த பிறகு உடனே எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு ஊழியக்காரருக்கு ஃபோன் போட்டாங்க, பிள்ளைங்களோட உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னு. யாருக்கு முதல் நன்றி சொல்லியிருக்கணும்? யாருக்கு சொல்லியிருக்கணும்? ஆண்டவர். அவர் சொன்னாரு, உன் பிள்ளை நாளைக்கு பிள்ளைங்களோட உட்கார வச்சுருவாருன்னு சொன்னோடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃபோன் போட்டு அவங்க பிள்ளைங்க கதவை கூட திறக்கல, வீட்டு கதவை கூட திறக்கல, சொல்றாங்க பிள்ளைங்களோட உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு நைட்டே சிக்கன் பாக்ஸ். நைட்டே நடந்துச்சு எனக்கு. யாருக்கு முதல் நன்றி சொல்லியிருக்கணும்? யாருக்கு நன்றி சொல்லியிருக்கணும்? கர்த்தருக்கு நன்றி சொல்லியிருக்கணும். இவங்க யாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க? ஊழியக்காரர். சரி, இப்போ சிக்கன் பாக்ஸ் வந்துருச்சு. சிக்கன் பாக்ஸ் வந்த அன்னைக்கு அந்த சிக்கன் பாக்ஸ் கதையை நான் நல்லா தெளிவாக கேட்கணும். ஆமீன் சார். ஒரே நாள் சிக்கன் பாக்ஸ் எனக்கு காஞ்சு போச்சு. ஆமீன் சொல்லுங்க. எப்படி யோசித்து பாருங்க. எங்க அம்மா எங்க அப்பா எல்லாரும் சர்ச் போயிட்டாங்க. அப்பா சர்ச் போயிட்டு அல்போன்ஸ் சார் சொல்லிட்டாங்க, என்ன மேல என்ன எடுத்து என்ன பண்ணுங்க, தலை மேல வச்சு சிக்கன் பாக்ஸ் எடுத்து சிக்கன் பாக்ஸ் தலைக்கு என்ன தேய்ப்பாங்களா? வாய்த்தாரு சொல்லுங்க. தேய்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கரெக்டா? யாரும் பக்கத்துல போகக்கூடாது. அவங்களை சுத்தி என்ன வச்சிருப்பாங்க? வேப்பிலையை வச்சிருப்பாங்க. கரெக்டா இல்லையா? மஞ்சள் கடவுளும் எல்லாம் என்ன பண்ணும், எல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா எங்க அப்பா வந்து இப்ப என்ன வச்சே ஆகணும், நம்ம எங்க போகணும், கோயம்புத்தூருக்கு போகணும்னு சொல்றாங்க. யாரை பார்க்க? பிரீதா லட்சணை பார்க்க போகணும்னு சொல்றாங்க. பிரீதா ஆண்டியை பார்க்கணும். ஏன்னா ஏப்ரல் மாசம் பிரீதா ஆண்டியை வந்து வால்பாறை கூப்பிட்டு போனாங்க. அதனால அவங்க சொல்லிட்டு வந்துட்டாங்க, டேடி குடும்பத்தோட நாங்கள் என்ன பண்றோம், நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. எனக்கு சிக்கன் பாக்ஸ் வருது. வண்டியில போக போக என்ன ஆகுது, குளிச்சு விட்டாச்சு, தலைக்கு எண்ணெயும் வச்சாச்சு. வண்டியில போக போக எனக்கு என்ன வருது, ஃபுல்லா வருது, பாடி ஃபுல்லா சிக்கன் பாக்ஸ். அழுறேன் உட்காந்து. டேடி அழாதன்றாங்க, இங்க வலிக்குது எனக்கு சிக்கன் பாக்ஸ். அம்மா டேடி திட்டிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் பிரேயரு? போயாச்சு. போனா அங்கே போய் உட்காந்தாச்சு. உட்கார முடியல என்னால். அப்போ அமுதா ஆண்டி ஒரு ஆண்டி அங்கே இருந்தாங்க. அவங்க
அவங்க என்ன பண்ணாங்க, விசிறிட்டே இருக்காங்க என் மேல. எனக்கு எரியுது, எல்லாரும் எரியுது, முடியல என்னால. அப்புறம் கடைசி பிரேயர்யாச்சும் என்ன பண்ண, நீ இப்படி நின்றுன்றாங்க. நான் அப்ப இந்த கூட்டத்தோட ஒரு லெவல் நின்றாச்சு. எல்லாரும் பொத்து விழுந்தா நானும் கீழே விழுந்தாச்சு, எல்லாம் தள்ளி விட்டுட்டா நானும் கீழே விழுந்தாச்சு. விழுந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. கடைசியில் யாரை பார்க்கல, பீதா ஜாக்சன் ஆண்டியே பார்க்கல. எப்படி இருக்கும், யாரை பார்க்க போனோம், பீதா ஆண்டியை பார்க்க போனோம். நான் பார்க்கல, சரி அப்படின்னு. வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் அம்மா சொன்னாங்க ட்ரெஸ்ஸை இது பண்ணி காட்டு அப்படின்னா. பண்ணுனா எல்லாமே காஞ்சி போச்சு. கையை தட்டணும் இல்லை, ஒரே நாள் தான் எனக்கு சிக்கன் பாக்ஸ் இருந்துச்சு. ஒரே நாள் தான் எல்லாமே வந்தது, எல்லாமே பிளாக் பிளாக் ஆயிடுச்சு, குழி விழுந்துருச்சு. ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. அப்போ சிக்கன் பாக்ஸ் ரொம்ப நடமாட்டிட்டு இருந்துச்சுனால அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, அப்புறம் 21 days என்ன கூடாது, ஸ்கூலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு இது மாதிரி தங்கச்சிக்கு வந்தனால தான், தங்கச்சிக்கு வந்துச்சு வீட்டில். ஆனால் வீட்டில் ரூட்டில் நான் போவேல, எனக்கு வந்துச்சு. சரி வந்தது நன்மைக்கு. ஆமேன் சார், சாட்சியா நிறுத்திருக்காரு. ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன். இப்போ 12th படிக்கணும், 21 நாள் ஸ்கூல் போகப்படும். February 13 என்னது ப்ராக்டிக்கல். February மாதம் 13 அப்புறம் எனக்கு எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது. February 13 தான் ஸ்கூலுக்கு நான் போகிறேன். எவ்வளோ நாள் கழிச்சு, பொங்கல் லீவில் சிக்கன் பாக்ஸ் வந்துருச்சு. February மாதம் நான் போகிறேன். என்ன படிப்பேன், எதுவுமே இல்லை. ஆனால் ஏன் ஆண்டவர் நல்லவராகவே இருந்தார். ஆமென் சொல்லுங்க. என்னை எல்லாருமே, என்னை சுற்றி ஒரு 10 கேங் இருக்கு. என்னை சுற்றி நான் கேங்காக தான் இருப்பேன், தனியாகவே இருக்க மாட்டேன். என் வீட்டுக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்திருப்பாங்க. நான் யார் வீட்டுக்கும் போயிருக்க மாட்டேன். என் வீட்டுக்கு எல்லாருமே வந்திருப்பாங்க. நான் கிளாஸ்ல என்ன, நான் ஜோ பண்ணிட்டு போறேன். அந்த February 13 ஜோ பண்ணிட்டு, கைக்கோ ஜோ பண்ணிட்டு நான் தனியாக முட்டிக்கால் போட்டு சொன்னேன், எங்க அம்மா வீட்டுக்கு வந்துடும் ஏசப்பா, நான் பிள்ளைங்களோட உட்காரணும்னு சொல்லி ஜோ பண்ணிட்டு போனேன். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. 2 Corinthians 4:17 வாசிக்க கேட்போமா? ஆமென் சொல்லுங்களேன். அது சீக்கிரத்துல நீங்கும் இந்த லேசான உபத்திரம். ஆமென் சொல்லுவோமா, ஆமென் சொல்லுவோமா. என் வாழ்க்கையில நான் ஜெபிச்சுட்டு போனேன், ஆண்டவர் அதை கிரியேட் செய்தார். ஆமென் சொல்லுங்களேன். நான் பேக்கை கழட்டி வைக்கிறேன், ஒரு மிஸ் வராங்க, அக்கா நீங்க வீட்டுக்கு போவீங்களா, ஜூலி பிள்ளைங்களோட உட்காந்துக்குவான்னு சொன்னாங்க. ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். அவர் நல்லவராகவே இருக்கிறார், அவர் நல்லவராகவே இருக்கிறார். பிள்ளைங்களோட போய் உட்கார்ந்தாச்சு, ஒருத்தரும் என்கிட்ட பேசல. எப்படி இருக்கும், கேங்கா இருக்கும், எல்லாம் ஒன்னா இருந்தவங்க, எல்லாம் ஷேர் பண்ணி எல்லாமே இருப்போம். ஒருத்தரும் என்கிட்ட பேசல. நைட் கிளாஸ்க்கு என்னை வேண்டான்னு சொல்லிட்டாரு சார். நைட் கிளாஸ்லாம் வேண்டாம், ஜூலி கூப்பிட்டு போயிருங்க அப்படிலாம் சொல்லிட்டாங்க. இப்போ நைட் கிளாஸ் போயாச்சு. இப்போ வந்து எங்கள் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு டேர்ம் புக் இருக்குல்ல, வால்யூம் 1 வால்யூம் 2 இருக்கு. வால்யூம் 1 நல்லா தரவாக படிக்க வைப்பாங்க, அது நல்லா படித்த பிறகு தான் வால்யூம் 2 படிக்க வைப்பாங்க. இப்போ இந்த வால்யூம் 1 நான் படித்தாதான் நான் வால்யூம் 2 படிக்க முடியும். இந்த வால்யூம் 1ல நான் வந்து ஜஸ்ட் 120 மார்க் தான் எடுக்க முடியும். மீதி மார்க் எதில் எடுக்கணும், வால்யூம் 2 படித்தாதான் நான் எடுக்க முடியும். இப்போ இவங்கெல்லாம் நீ வால்யூம் 1 படி, வால்யூம் 1 படினே சொல்கிறாங்க. நானும் சரி விட்டுட்டேன், படிச்சுட்டே இருப்பேன். தமிழ் மிஸ் உட்காந்து அழுவாங்க, எப்படி எழுத போறான்னு தெரியல, ஒண்ணுமே எழுத மாட்டா, தப்பு தப்பா எழுதுறா அப்படிலாம் சொல்லி அழுவாங்க. அந்த மிஸ் அழவே செஞ்சிருக்காங்க. இப்ப வீட்டுக்கு போயிட்டேன், காலைல வந்து பாக்குறேன் எல்லாரும் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு தெரியவே தெரியாது, எக்ஸாம் எனக்கு தெரியவே தெரியாது, மேக்ஸ் எக்ஸாம் எனக்கு தெரியாது. அப்ப மேம்கிட்ட சொன்னேன், மேம் எனக்கு யாருமே சொல்லல, அதனால நான் வந்து எக்ஸாம் எழுதுறேன் மேம் அப்படின்னு. படிக்காம எப்படி எழுதுவேன்னு கேட்டாங்க. அப்ப நான் ஒரு வார்த்தை சொன்னேன், மேம் ஒரு 5 நிமிஷம் என்ன பண்ணி எனக்கு டைம் கொடுங்க, நான் படிச்சு நான் எழுதிடுறேன் மேம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ நான் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட போய் கேட்டேன், என்கிட்ட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி மேம் எக்ஸாம் சொல்லிக்காம ஜூலின்னு எனக்கு சொல்லியிருந்தா நான் வீட்டில் உட்காந்து என்ன பண்ணியிருப்பேன், படிச்சிருப்பேன்ல அப்படின்னு நான் சொன்னேன். அவள் சொன்னா அது 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 அப்படின்னு முடிச்சான். நான் விட்டுட்டேன். நான் உடனே போனேன், இசப்பாட்டேன், புக்கை ஜஸ்ட் இப்படி பரட்ட தான் செஞ்சேன்.
பரட்ட என் ஆண்டர் பேசுற இதை படி அதை படின்னு எனக்கு வெளிப்படுத்துறாரு ஆண்டர். எல்லாம் படிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு 5 நிமிஷம் சொன்னேன், 4 நிமிஷம் 3 நிமிஷத்துல முடிச்சிட்டேன். நான் எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். போய் பேப்பர் கொடுத்தாங்க. எதெல்லாம் ஏசப்பா எனக்கு காட்டினாங்களோ அதுதான் அந்த பேப்பர்ல வந்துச்சு. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுவோம். அந்த பேப்பர்ல எழுதியாச்சு. மேக்ஸ் எக்ஸாம் எழுதுறேன். நான் எழுதி முடிச்சு எல்லாரும் எழுதிட்டு இருக்காங்க. நான் தான் முதல்ல பேப்பரை கொடுத்தேன். எனக்கு முன்னாடி இவங்க எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தான் முதல்ல பேப்பரை கொடுக்குறேன் மேம்க்கு. என் மூஞ்சி மேனே பார்த்தாங்க. நான் எழுதி கொடுத்துட்டு நான் மேம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு இது நான் மார்க்கை பார்த்துட்டு சொல்றேன். நான் 50க்கு 50 வச்சாங்க. 50க்கு 50 எடுக்காத உதவி செய்யறேன். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. 49 48 எல்லாம் மத்தவங்க எடுத்தாங்க. அவங்களாம் ரீடெஸ்ட் வச்சுட்டாரு ஆண்டவர். என்ன சார் ரீடெஸ்ட் வச்சுட்டாங்க. சார் கையில பெரிய குச்சியோட வந்துருக்காரு. ஐயோ இவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே, இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு அவரோட திட்டு வாங்க போறவர்கிட்ட அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். ஜூலிக்கெல்லாம் கை தட்டுங்கன்னு சொன்னார். பார்க்கணும், எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. 50க்கு 50 எப்படி அந்த 5 நிமிஷத்துல ஏன் ஆண்டவரால சகலத்தையும் உருவாக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அவர் பயங்கரமுள்ள ஆண்டவர். ஆமென் சொல்லுவோமா. எனக்கு சொல்லலன்ட்டு கேட்டவ குச்சியில நல்லா அடி வாங்கணும். ஆமென் சொல்லுங்க. நான் அப்ப சந்தோஷப்பட்டேன். பைபிள் படிக்க கத்தரை கற்றுக் கொடுத்துட்டாரு. ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுவோமா. குச்சி எடுத்து கிளாஸ் எல்லாத்துக்கும் அடி. எனக்கும் இனி ஒரு பொண்ணுக்கு மட்டும் தான் அடி இல்லை. எல்லாரும் வால்யூம் 1 திருப்பி படிக்க சொல்லிட்டாங்க. நான் வால்யூம் 2 படிக்க ஆரம்பிச்சேன். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இப்ப பிராக்டிக்கல் வந்துருச்சு. எக்ஸாம் நல்லபடியா முடிஞ்சு பிராக்டிக்கல் வருது. ஃபர்ஸ்ட் பிராக்டிக்கல் வேற ஸ்கூல்ல போய் எழுதுவோம். பிராக்டிக்கல் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. என்ன கோடு இருக்கு, எப்படி கோடு போகணும் எல்லாமே எனக்கு மறந்து போச்சு. ஆனா ஏன் ஆண்டு எப்படிப்பட்டவரா இருந்தாரா? நல்லவராகவே இருந்தார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இப்ப இந்த பிராக்டிக்கல்ல செச்சம் சொன்னாங்க, எதுப்பா சொல்லி வச்சுக்கோங்க அப்படிலாம் சொன்னாங்க. டேடி எங்க போய் சொல்ல, நம்ம போய் எங்க போய் தான் சொல்ல போய் சொல்லிட்டாங்க. நான் போனேன். உள்ள போனா பிசிக்ஸ் ஒண்ணு தெரியல, கெமிஸ்ட்ரி ஒண்ணு தெரியல, கம்ப்யூட்டர் ஒண்ணு தெரியல. பிசிக்ஸ் போனேன், போயிட்டு ஏதோ பண்ணிட்டு வந்துட்டேன். கெமிக்கல் கெமிஸ்ட்ரி பண்ணேன், அது பண்ணிட்டு வந்துட்டேன். கம்ப்யூட்டர்ல கோடு வரணும். அதுல நான் காலையில ஜோ பண்ணிட்டு அந்த உள்ள போறதுக்கு முன்னாடி புக்கை திறந்து ஒன்று பார்த்துட்டு போனேன். அதுதான் வந்துச்சு. டக்குன்னு முடிச்சு வெளியே வந்துட்டேன். ஆமென் சொல்லுங்க. இதுல வைவான்னு ஒன்று கேட்பாங்க. கரெக்டா இந்த வைவாக்கு பதில் சொல்லுங்க. யாரெல்லாம் வைவா அட்டன் பண்ணிருக்கீங்க? இந்த வைவால எனக்கு கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? உன் பேர் என்ன? ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. உன் பேர் என்ன? அவ்வளவுதான். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. எங்க மேம் கேட்டாங்க. நான் மிஸ் தான் சொல்லணும். இப்பதான் மேம் டான்ஸ் ஸ்கூல் போனப்பதான் மேம் வருது. அந்த மிஸ் என்ன சொன்னாங்க, போய் அந்த பிள்ளைங்களை போய் திட்டினாங்க. ஜூலி எப்படி பண்ணா? அதுக்கப்புறம் தான் எல்லாரும் என்ன பேச ஆரம்பிச்சாங்க. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. என் கூட ஏன் ஆண்டவர் இருக்கும் போது போனவங்க மீண்டும் திரும்பி வருவதற்கு அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா, ஆமென் சொல்லுவோமா. எல்லாரும் திரும்பி வர ஆரம்பிச்சாங்க. இப்ப மார்ச் மாசம் எக்ஸாம். நைட்டு படிக்கிறது காலையில வந்து போயிடும். எப்படி எக்ஸாம் எழுத போறோன்னே தெரியாது. ஆனா ஏன் ஆண்டவர் பிசிக்ஸ் ரொம்ப டஃபா வந்துச்சு. கிளாஸ்ல ஒரே அழுக. எல்லாரும் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு எல்லாம் ஒரே அழுக. பிரியா மிஸ் ஒரு மிஸ் அவங்க தான் என் ஃபுல்லா பார்த்துட்டாங்க. அந்த மிஸ் எல்லாரையும் பார்க்கறதுல ஓடி வராங்க என்கிட்ட. சூடி நான் சாப்பிட கை கழுவிட்டு இருக்கேன். மிஸ் சொல்லுங்க மிஸ், சூடி எப்படி எக்ஸாம் மிஸ்? நல்லா இருக்கேன் மிஸ். எல்லாம் டஃப்னு சொல்றாங்க. நல்லா தான் சரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம போயிட்டு. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஏப்ரல் மாதம் முடிஞ்சு எக்ஸாம்லாம் முடிச்சாச்சு. இப்போ எங்க ரிசல்ட்? மே 22 ரிசல்ட். ஆமென் சொல்லுங்க. நான் ஆண்டுகிட்ட சொன்னேன். எங்க அம்மா ஜோ பண்ணாங்களாம். இந்த ஸ்கூல்ல கட் அவுட்லாம் போடுவாங்க. அந்த கட் அவுட்ல கடைசியில என் போட்டோ வந்துச்சு அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இவ ஸ்கூலுக்கு போகல அதனாலதான் லாஸ்ட்ல வந்திருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா இல்லையா? அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, ஏசப்பாட்ட சொன்னாங்கன்னா, என் புள்ள 5 பேத்துக்கு முன்னாடி என்ன பண்ணட்டும் அதுல வரணும்னு சொல்லி அவங்க ஷோ பண்ணாங்க. நான் ஏசப்பாட்ட சொன்னேன், ஏசப்பா நான் 1000 கேட்டேன்,
எனக்கு 1000 நீங்க தர வேண்டாம், ஒரு 900 தொட்டா போதும். ஆமென் சொல்லுங்க. ரொம்ப நான் வந்து ரொம்ப ரொம்ப அற்பாசப்படக்கூடாதுல்ல. 6 மாசம் ஸ்கூலுக்கு போல போய் உட்காந்துட்டு ரொம்ப அற்பாசப்படக்கூடாது. அதனால ஆண்ட சொன்னேன், ஒரு 900 தொட்டா போதும் இசப்பா அப்படின்னு சொன்னேன். எவ்வளவு கேட்டேன்? 900 தொட்டா போதும். ஆமென் சொல்லுவோம். இப்ப ரிசல்ட் வருது. மே 21 ரிசல்ட், 22 21 ரிசல்ட். எல்லாம் உட்காந்துட்டு இருக்கோம். எங்க பெரிய எங்க ஜோபிதனி கல்யாணம் நினைக்கிறேன். கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாள் எல்லாரும் சற்று நேரத்துக்கு முன் வரும். சற்று நேரத்துக்கு முன் என்ன பண்ணுவோம்? இப்ப ரிசல்ட். இதை பார்த்துட்டே இருந்தாலுக்கு முடியல. நான் பேசாம அம்மா நீங்க பார்த்துட்டு வந்து சொல்லுங்கன்ட்டு உள்ள போயாச்சு. எங்க அம்மா டப்புன்னு கதை திறந்துட்டு கண்ட ஃபுல்லா தண்ணி. என்னம்மா புடிங்கிச்சா? இப்படிதான் கேட்டேன். எங்க அம்மா கேட்டாங்க, 896 மார்க் வாங்கியிருக்கு, இது போதாதான்னு கேட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. 896 மார்க் வாங்கியிருக்கு. போன சின்ன அப்பதான் வந்துச்சுப்பா. ஆமென் சொல்லுங்க. 6 மாசம் ஸ்கூலுக்கு போலனாலும் அப்ப மீதி அந்த 6 மாசம் நான் போய் தான் அந்த ஸ்கூல் ஃபர்ஸ்ட். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இப்ப 896 மார்க் வாங்கியாச்சு. ஏன் ஆண்டவர் நல்லவர். வால்பாடுலாம் இல்லை, நாங்கள் திருநெல்வேலி மேலப்பாளையத்துல இருந்தோம். எல்லாரும் வந்து பக்கத்து வீட்டில் போயிட்டு ஜேகேஆர் பண்ணி பாஸா ஃபெயிலான்னு தான் கேட்டாங்க. அவங்க புள்ள பாஸான்னா கேட்கலையாம். எல்லாரும் என்ன கேட்டாங்கன்னா ஜூலி பாஸா ஃபெயிலான்னு கேட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. 896 மார்க் அவ எடுத்திருக்கா அப்படின்னு சொன்னாங்க. ஆமென் சொல்லுங்க. ஏன் ஆண்டவர் என்னை வெட்கப்படுத்தலப்பா. ஏன் ஆண்டவர் என்னை வெட்கப்படுத்தல. இன்னைக்கு நான் நிக்கிறேன் அப்படின்னா அவரோட கிருபைதான். இன்னைக்கு பணம் நிறுத்தல, என் சொந்த நிறுத்தல, நண்பரை நிறுத்தல, ஏன் ஆண்டவர் நிறுத்தி வைத்திருக்கிறாரே. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நிறுத்தி வைப்பார். ஆண்டவர் என்னை நிறுத்தின ஆண்டவருக்கு உங்களை நிறுத்துவதற்கு லேசான காரியம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஏன் ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறாரே. அவர் நல்லவர். அவர் மே 5ஆம் தேதி ஊழியத்தை ஆரம்பிக்கிற நான். அந்த மந்த்ல தான் மே 5ஆம் ஊழியத்தை 5 வைத்து ஊழியத்தை ஆரம்பித்தேன். 5 வைத்து ஊழியத்தை ஆரம்பித்தேன். இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆயினார் தொண்டாமுத்திற்கு வந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் எழுப்புகிற சோமயத்துல அந்த கர்த்தர் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அவர் நல்லவர். நாங்க ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாரும் சொன்னீங்க, சார் சொன்னார் ஃபர்ஸ்ட் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கணுமா, அடுத்த வருஷம் படிக்கணும்னு சொன்னாங்க. எங்க அம்மா சொன்னாங்க, சார் நாங்க பைபிளை தூக்கிட்டோம் சார், பைபிளை கீழே வைக்க மாட்டோம்னு சொன்னாங்க. ஆமென் சொல்லுங்க. நான் எங்கெல்லாம் நான் போறேன், எந்த கிளாஸுக்குலாம் நான் போய் நம்ம பைபிளை தூக்கிட்டே வருவாங்க. ஸ்டெப்ல கூட பைபிளை தூக்கிட்டே தான் வருவாங்க. வெக்கப்படவே இல்லை எங்க அம்மா பைபிளை தூக்கிட்டு வர்றதுக்கு. நான் எங்க போனாலும் பைபிளை தூக்கிட்டு வருவாங்க அவங்க. நான் மேல் 3rd 2nd ஃப்ளோருக்கு போனா பைபிளை தூக்கிட்டு வருவாங்க. லேபுக்கு போனா பைபிளை தூக்கிட்டு வருவாங்க எங்க அம்மா. ஏன் ஆண்டவர் என்னை வெட்கப்படுத்தல. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. 5 வைத்து ஊழியத்தை ஆரம்பித்த இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் என் ஊழியத்தை நடத்தி கொண்டு வருகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாமோட வாழ்க்கையில சோதனை வந்துச்சு. அந்த சோதனை நிரந்தரம் கிடையாது. அவன் தலையை கர்த்தர் உயர்த்தினார்னா இன்னைக்கு கர்த்தர் உங்க தலையை உயர்த்த வல்லமுள்ளவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்க தலையை நிமிர்த்த போகிறார். ஆமென் சொல்லுவோமா. ஆமென் சொல்லுவோமா. ஆமென் சொல்லுவோமா. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு லைஃப். காலேஜ் வந்தாச்சு. காலேஜில் கார்கில் யூனிவர்சிட்டியில் தான் போட்டேன். படிச்சு 4 வருஷம் கார்கில் யூனிவர்சிட்டியில் படிச்சு. அந்த 4 வருஷமும் 3 வருஷம் நல்ல ஒரு போராட்டம். அந்த 3 வருஷம் ஊழியத்தை நிறைய கற்றுக்கொண்டேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நிறைய நேரம் நான் சோர்ந்து போன நேரங்கள்ல பார்க்கிறவங்களுக்கு தான் ஃபோன் போடுவேன், முடியல அங்கிள் அப்படின்னு சொல்லுவேன். உண்மையா சொல்றேன், இன்னைக்கு நான் நிக்கிறதுக்கு ஒரு ரீசன் வந்து ஏசப்பா தான் இல்லைன்னு சொல்ல. எங்க அம்மா என்னை எப்படி வழி நடத்துறாங்க அதே போல அங்கிள் என்னை வழி நடத்துவாங்க. ஆமென் சொல்லுங்களேன். நிறைய நேரம் சொல்லுவேன், பவுல் சொல்லுவார்ல, உங்ககிட்ட அநேகர் தகப்பன்மார் இல்லைனாலும் உங்களுக்கு என்ன இருக்கணும், ஒரு தகப்பன்மார் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். எனக்கு ஆண்டவர் நிறைய தகப்பன்மார்களை கற்றை கொடுத்திருக்காரு. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்போன்ஸ்ங்களை கொடுத்திருக்காங்க, பால்தரங்களை கொடுத்திருக்காங்க, இன்னும் சிலர் எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க.
அதிகமாக எல்லாத்தையும் விட பால்துறங்களை தான் ஷேர் பண்ணுவேன். மோஸ்ட்லி எல்லாத்தையும் போக மாட்டேன், அங்கிள்கிட்ட மட்டும் தான் போவேன். ஆமேன்னு சொல்லுங்க. கரெக்டாக சொல்லுவாங்க, இப்படி இது இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு 4 வருஷம் முடிஞ்ச பிறகு அடுத்த ஒரு போராட்டத்தை கத்த அனுமதிச்சா. எவ்வளவு போராடுறதா பிரசங்கியில சொல்லுவார் ஒரு வசனம், அழகா சொல்லுவோம். அது வசனம் டக்குன்னு வர மாட்டேதே. இளைப்பிரியாருக்குல முகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லதான். எந்த பிரியாயத்துல? நான் வாலிபுல ஆபிரகாம் சார்லஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவங்க இறந்துட்டாங்க. இப்ப அவர் என்னை பார்த்து சொல்லுவார், 40 வயசு 30 வயசுல போராடும் ஊழியக்காரங்களுக்கெல்லாம் அப்போதான் போராட்டமே வரும். ஆனா நீ இந்த 18-19 வயசுல நீ போராடிட்டு இருக்க அப்படின்னா உன் ஊழிய சும்மா இல்லைன்னு சொல்லுவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஸ்கின் ப்ராப்ளம் ஒன்று வந்துச்சு. அடுத்து ஃபுல் ஸ்கின் ப்ராப்ளம். ரொம்ப பார்க்கவே முடியாது, சகிக்கவே முடியாது. முடிஞ்சா நீங்க என்கிட்ட வந்து ஃபோட்டோலாம் நீங்க வேணா பார்க்கலாம். என்கிட்ட மொபைல் இன்னும் இருக்கு. அந்த முகத்தை பார்த்துட்டு உட்காந்து அழுவேன். நெத்தி மட்டும்தான் கலரா இருக்கும், மீதி ஃபுல்லா என்ன ஆயிருக்குன்னா பிளாக்கா இருக்கும். கை, கால், உள்ளங்கால் எல்லாமே பிளாக்கா இருக்கும். காலேஜ் படிக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஜூலிக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு 22 வயசு. அப்போ படிச்சு முடிச்சு வரப்போ 22 வயசு. 2017-18ஆம் ஆண்டுல ரொம்ப போராட்டம். அதுவும் ஆகஸ்ட் மாதம் தான். எங்க போனா எங்க வருது? ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். போனா அவங்க அதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். எதுவுமே சரியாகலை. என் மூஞ்சியை பார்த்தா எனக்கு பிடிக்காது. அப்போ மம்மி டேடி கல்யாண நாளுக்கு அங்கிள்லாம் இருந்திருந்தாங்க. அப்போ அங்கிள்கிட்ட காட்டுறேன், ஃபோட்டோ பார்த்துட்டு ஜூம் பண்ணி காட்டுறேன். வாழ்த்துறேன் இந்த மூஞ்சியை பார்த்தா இங்கே என்ன அங்கிள் அப்படின்னு. அங்கிள் வார்த்தை சொன்னாங்க, யோபு குமார்த்தியை விட நீ அழகா இருக்கேன்னு சொன்னாங்க. நீங்க அந்த போட்டோ நீங்க என்னது நீங்க ரொம்ப இதா இருக்கும். ஆனா அந்த முகத்திலேயே நான் சர்ச்சுக்கு போனேன். அந்த முகத்தை வச்சு சண்டே கிளாஸ்க்கு போனேன். அந்த முகத்தை வச்சு பயிருக்கு போனேன். சர்ச்சுக்கு நான் வெக்கப்பட்டு போகல, தைரியமா போனேன். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அந்த ரோட்ல நான் நடந்து போவேன். எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க, என்னைய ஜேபிஆர் பிள்ளைக்கு என்ன ஆச்சு இப்படிதான் பார்ப்பாங்க. ஆனா யாரும் என்னது கேட்க மாட்டாங்க. சிலர்லாம் சொன்னாங்க, முடியெல்லாம் பார்த்தா இவ்வளவுதான் இருக்கும், ஜஸ்ட் ஒரு கிளிப்பு போடுற மாதிரி தான் இருக்கும். ஆனா எனக்கு ஆல்ரெடி நல்ல முடி கொடுத்துருக்காரு. ஆமேன்னு சொல்லுங்க. இன்னும் கொடுப்பாரு. ஆமேன்னு சொல்லுங்க. நல்லா ஆமேன்னு சொல்லுங்க. இன்னும் கொடுப்பாரு. ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப இவ்வளவுதான் இருக்கும். கிளிப்பெல்லாம் சின்ன ஒரு இதை போட்டு தான் போகும். அண்ணன் தான் தெரியும். ரொம்ப ரொம்ப போராட்டம். என்ன பண்ண போறேனே தெரியல. யோபோட நிலைமை என் நிலைமை ஒண்ணு. யோபு எது சொல்லிட்டு இருந்தாரா? நான் கையில நெகட்டிவ் வச்சிருப்பேன். என்னோட பாதத்துல எல்லாம் அந்த பிளாக் வரும். அந்த பிளாக் வந்துச்சு உடனே என்ன பண்ண வெட்டுவேன் உட்காந்து. என் பக்கத்துல பைபிள் இருக்கும், பக்கத்துல நெகட்டிவ் வச்சிருப்பேன். அந்த மாதிரிதான் இருந்துச்சு. இன்னைக்கு கூட அதை நினைச்சு பார்க்கும்போது அப்படி இருந்தோமா அப்படின்னு. அவ்வளோ ஒரு போராட்டம் அந்த வாழ்க்கையில. நான் இப்பயே சொல்றேன், அந்த மாதிரி எந்த வாழ்க்கையிலும் வரக்கூடாது. ஆனால் ஜோமனு இப்ப இந்த பணம் இருக்கிறதுனால ஆஸ்பத்திரி என்ன பண்றேன், நான் 1000 ரூபாய் 2000 ரூபாய் செலவு பண்ணி மெடிக்கல் சின்ன இதா இருப்பான். எப்படி இருக்கும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு எவ்வளவு செலவெல்லாம் இருக்கலாம். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனா 500 ரூபாய்க்கு 500 ரூபாவா இப்பெல்லாம் 2000 ரூபாய் 2020 இருக்கு. அதுக்கு ஒரு நாள் சம்பளம் மொத்தம் என்ன இங்க போகுது, ஹாஸ்பிட்டலுக்கு போகுது. அப்பா நான் வந்து என் முகத்தை பார்க்க எனக்கு அருவருப்பா இருக்கும். இந்த மாதிரி ஆட்க எந்த பிள்ளைங்கன்னா கூடாது. வர ஜோம் பண்ண என் ஆண்டவர் நல்லவராகவே இருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். யோபு கர்த்தருடைய சன்னிதானத்திலே உட்கார்ந்துட்டு இருந்தார். யோபு
எங்க அம்மா என்னை பார்த்து சொன்னாங்க, சர்ச்சுக்கெல்லாம் போக வேண்டாம் ஜூலி, வீட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க. அப்ப எங்க அம்மா பார்த்து நான் ஒரு வார்த்தை சொன்னேன், நான் சர்ச்சுக்கு போகலன்னா நான் முடங்கிருக்கேன், உங்களுக்கு பரவாயில்லையான்னு கேட்டேன். நான் வெக்கப்படல. சர்ச்சில் ஐயரே சொல்லுவார், ஜாகிரதை சொல்லுவாங்க, ஜூலி வேற ஒரு வாலிப்புள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன பண்ணிருக்க மாட்டா, சர்ச்சுக்கே வந்திருக்க மாட்டா அப்படின்னு சொல்லுவான். ஆனா நீ சர்ச்சுக்கு வந்திருக்க, ஒரு ஆண்டு உயர்த்துவார் அப்படின்னு சொல்லுவான். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். சின்ன பிம்பிள்ஸ் வந்தா கூட வாலிபர்களுக்கு எப்படி இருக்கு, ஐயோ பிம்பிள்ஸ் வந்துச்சு, பிம்பிள்ஸ் வந்துச்சுன்னு சொல்றேன். என் மூஞ்சி ஃபுல்லா பிளாக்கா இருக்கும், பார்க்கவே நல்லா இருக்காது. 2018ஆம் ஆண்டுல என் ஆண்டவர் போன பாதை கடுமையான ஒரு பாதை தான். 2019ஆம் ஆண்டுல பவுல் யோபு சொன்னது போல 23:10 வாசிப்போம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஆமென் சொல்லுங்க, நான் பொன்னாக விளங்குனேன். ஆமென் சொல்லுங்க. எனக்கு கல்யாணம் நடக்கும்னு நினைச்சு பார்க்கல. இந்த மூஞ்சிக்கு எந்த பையன் வருவான், அந்த கருப்பு மூஞ்சிக்கு சொல்லுங்க. 2019ஆம் ஆண்டுல ஜனவரி மாசம் எனக்கு வாக்கு கொடுக்கிறாரு, இந்த ஆண்டு உனக்கு திருமணம்னு சொல்றாரு. இப்ப என் மூஞ்சியை நீங்க பார்க்கணும். அப்பயும் அப்படிதான் இருந்துச்சு. நான் ஆண்டரை பார்த்து சொன்னேன், என்னை பார்த்த ஒரு காமெடியா தெரியுதா ஏசப்பான்னு கேட்டேன். என்னை பார்த்த உங்களுக்கு காமெடியா தெரியுதா அப்படின்னு சொன்னேன். சொந்தக்காரங்களாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் கல்யாணம் ஆகலை, இன்னும் ஆகலை, 23 22 ஆச்சு அப்படி இப்படின்னு. சொந்தக்காரங்களுக்கு தெரியாது. ஒரு நாள் வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை கொடுக்கும் போதுதான் தெரியும் அவங்க எல்லாத்துக்குமே நாங்க போறோம் பார்க்க. ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். என் ஆண்டவர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். 2019ஆம் ஆண்டுல சிஎஸ்எல் கர்த்தரின் தலையை உயர்த்தி வைத்தார். ஆமென் சொல்லுங்க. ஏப்ரல் அந்த லென்த் டேஸ் வரும்போது வர்ஷிப் பண்ண அலோவ் பண்ணாங்க, வர்ஷிப் பண்ண வைத்தா. வர்ஷிப் பண்ணிட்டே இருப்பேன், தலைலாம் பார்த்தா ஊர் எடுக்க ஆரம்பிச்சது. ரொம்ப பிக்கும் தலை, என்னால் முடியாது. அன்னைக்கு உடனே அங்கிளுக்கு ஃபோன் போடுறேன், தலை ரொம்ப பிக்கில் அங்கிள், முடியல அங்கிள் அப்படின்னு. சர்ச்சில் வச்சு ஃபோன், சர்ச்சு வெளியே வந்து ஃபோன் பண்ணுறேன். அப்போ அங்கிள் சொல்கிறாங்க, சோமன் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மே மாதம் எப்படி அந்த அழகு வந்துச்சுன்னே தெரியல, கருப்புக்கு அடையாளமே இல்லை. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அந்த போட்டோ என்கிட்ட இருக்கு, நீங்க வந்து பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. மே மாதம் எந்த ஒரு இதுவுமே இல்லை. என் முகத்தை பார்க்கும் போது கர்த்தரின் பிரசன்னம் என் முகத்துல இருந்தது. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. என்னை கர்த்தர் பொன்னாக விளங்க செய்தார். மே மாதம், நான் ஜூன் மாதம் வாலிப கூட்ட ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆச்சு. எங்க அப்பாட்ட சொன்னேன், டெடி கேமராமேன்லாம் எனக்கு வேணும், கேமராலாம் வேணும். அதெல்லாம் வேண்டாமா அப்படின்னு சொன்னாங்க. இல்லப்பா, மனைவிக்கு சொல்றேன், கல்யாணம் ஆகி போயிடுவேன்ல அப்படின்னு நான் மனசு சொல்லிட்டு இருக்கேன். அவங்க கிட்ட நான் சொல்ல, நான் மனசு சொல்றேன், ஒரு கேமராலாம் வேணும், கேமராலாம் எடுத்து அந்த ஃபங்க்ஷனை எனக்கு கேமரா எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். சரிட்டாங்க, கேமரா எடுக்கிறாங்க. ஜூன் 2ஆம் தேதி தேடி பார்க்க போறாங்க, மாப்பிள்ளையை பார்க்க போறாங்க. ஆமென் சொல்லுங்க. சொல்லாமலாம் போயிட்டாங்க. 10ஆம் தேதி வராங்க, நைட்டு 12 மணிக்கு சொல்றாங்க, உங்களை மாப்பிள்ளை பார்க்க வராங்க, உங்களை பொண்ணு பார்க்க வராங்கம்மா அப்படின்றாங்க. ஆமென் சொல்லுங்க. தூக்கி வரி போட்டுருச்சு. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொன்ன வாக்க அவ நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்க. ஜூன் 24ஆம் தேதியில கர்த்தர் எனக்கு என்கேஜ்மெண்ட் நடத்தினார். ஆமென் சொல்லுங்க. ஆகஸ்ட் மாதம் தான் எனக்கு கல்யாணம். ஆமென் சொல்லுங்க. எந்த மாதம் எனக்கு பிடிக்கல நான் சொல்லிட்டு இருக்கேனோ அது பாருங்க, ஆகஸ்ட் 27 ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஆகஸ்ட் 26ஆம் தேதி எனக்கு கல்யாணம். ஆமென் சொல்லுங்க. அந்த கல்யாணத்துல வாழ்பால்ல யாரும் செய்யாத கல்யாணத்தை கர்த்தர் ராஜ மரியாதையோட அந்த கல்யாணத்தை எனக்கு கர்த்தர் நடத்தினார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவாங்க, ஜேபிஆர் வீட்டுல கல்யாணத்தை அப்படி நடத்தினாங்கம்மா, அவங்கள குதிரையில வந்தாங்கம்மா. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. எனக்கு தான் கொடுத்து வைக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. பார்ப்போம், ஆண்டவர் அப்படி என் கல்யாணத்தை நடத்தினார். அவ்வளோ அழகு கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. டாக்டர் சொன்னாங்க, இப்பெல்லாம் குழந்தை வேண்டாம் ஜூலி அப்படின்னு சொன்னாங்க. குழந்தை பிறக்குமா
ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு பையனை கத்தர் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. அது எவ்வளோ கிரிட்டிக்கல் இருக்கு அந்த பேபி ஃபார்ம் ஆகுறதுல, எவ்வளோ பிரச்சனை இருக்கு. ஒவ்வொரு மாதம் செக் பண்ணும்போது பயந்து போவேன். நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா பெஸ்டா கொடுப்பீங்க ஏசப்பா, நீங்க எனக்கு பெஸ்டா தான் அந்த குழந்தைய கொடுப்பீங்கன்னு சொன்னேன். ஏன் ஆண்டவர் எனக்கு பெஸ்டாவே கத்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. 7வது மாதம் எனக்கு கத்தர் வெளிப்படுத்தினார், உனக்கு ஆண் பிள்ளையை நான் கொடுப்பேன். அவனுக்கு யோவான்னு சொல்லி எனக்கு ஆண்டு வெளிப்படுத்தினார். நான் உங்களை என்னது கேட்குறாங்க, என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து ஜான் வைக்கலான்னு இருக்கேன், அதை நீங்க என்ன வேணா சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க ஜான்சன் வச்சாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஏன் ஆண்டவர் இன்னைக்கு என்னை நிமிர்த்தி வச்சிருக்கிறாருன்னா, இன்னைக்கு உங்க தலையை கத்த நிமிர்த்த வல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? சோதனை வரதா செய்யும், பிரச்சனை வரதா செய்யும், ஆண்டவர் உங்க தலை நிமிர்த்துவார். ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் ஒரு ஊழியக்கார குடும்பத்தை கத்தர் கொடுத்து, அங்க ஒரு திருச்சபை கத்தர் கொடுத்து, இன்னைக்கு அங்க ஊழியக்காரையை கத்தர் நிறுத்தி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுவோமா? சாதாரண எழுப்புதல் சோமத்துல 5 வைத்து ஊழியத்தை ஆரம்பிச்சேன். அங்க ஒரு சின்ன சபை கூட கிடையாது, ஒரு வீட்டு கூட்டம் அவ்வளவுதான். செவ்வாய்க்கிழமை 6 மணிக்கு நடத்துவோம், 8 மணிக்கு முடிஞ்சிடும். டெய்லி காலையில 10லேருந்து 12 மணி ஜெபம் இருக்கும், வெள்ளிக்கு உபவாச கூட்டம் நடக்கும். இதான் என்னோட ப்ரேயர் லைஃபா இருந்துச்சு. டெய்லி மாதம் வாலிப கூட்டத்தை நடத்தி கொண்டு இருந்தேன். அதுலேயே வாலிப பிள்ளைங்க வந்தாங்க. இப்ப எங்க அப்பா எங்க அம்மா என்னது காட்டினாங்க, அங்க ஒரு சர்ச் இருக்குமா, அங்க ஒரு சர்ச் இருக்கு, பையன் நல்ல பையன் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவுதான், அங்க போய் நீ டெவலப் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஏன் ஆண்டவர் அந்த கிருபையினால, கத்தர் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த மகிமையினால, கத்தர் எனக்கு ஒரு திருச்சபை கத்தர் கொடுத்து. ஆமென் சொல்லுங்க. நான் நினைச்சு பார்க்கல, நான் ஊழியம் பண்ணுவேன் நினைக்கல, பிரசங்கம் பண்ணுவேன் நினைக்கல, நான் ஒரு தீர்க்கதரிசி என்னை கத்தர் நியமிப்பார் நினைக்கல. கத்தரோட அபிஷேகம் என் மேல இருந்தபடி நான் கத்தர் இந்நாள் வரைக்கும் நடத்தி கொண்டு வருகிறார். ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு சாட்சியா நான் சொல்ல முடியும், எங்க வேணாலும் சொல்லுவேன், வெக்கப்படாம சொல்லுவேன். பில்லி சூனியத்துல இருந்து தான் என்னை கத்தர் என்னை தூக்கி எடுத்தாரியா. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, சாட்சி சொல்லும் போது வெக்கம் இருக்கு. வெக்கப்படக்கூடாது, வெக்கப்படவே கூடாது. கத்தர் உங்க தலையை அப்பதான் நிமிர்த்தி எப்படி நிறுத்துவாரு? சாட்சி சொல்லதான் உங்க தலையை கத்தர் நிறுத்துவார். ஆமென் சொல்லுங்க. எனக்கு திடீர்னு சென்னையில உனக்கு அழைப்பு இருக்குன்னு சொல்லும் போது தூக்கி வாரி போட்டுருச்சு. ஆமென் சொல்லுங்க. என் அங்கிள் நான் இங்கே இருந்துக்கிறேன், இப்படிதான் மனசு நினைக்கிறேன், அப்ப வர ஆண்டு எடுத்து பயன்படுத்துவாங்கன்னு சொன்னாங்க. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு மத்தியில கொண்டு வந்திருக்கிறார், சாட்சியாய் கத்தர் கொண்டு வந்திருக்கிறார். உயிருள்ள சாட்சி இது உயிருள்ள சாட்சி என் வாழ்க்கையில கத்தர் செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆபிரகாமுக்கு சோதனை வரும்போது அவன் வைத்து ஈசாக்கை உருவாக்குனார்னா, ஈசாக்கை வைத்து யாக்கோபை உருவாக்குனார்னா, யாக்கோபை வைத்து 12 கோத்திரத்துல யோசேப்பை உருவாக்கி ஆண்டவர் நடத்தி வந்தாருன்னா, இன்னைக்கு உங்க தலையை கத்தர் நிமித்த வல்லவராய் இருக்கிறார். அவர் நல்லவராகவே இருக்கிறார். இன்னைக்கு நீங்க போற பாதை கடுமையா இருக்கலாம், கரடு முண்டா இருக்கலாம், உங்க பார்வை ஒண்ணுதான். ஏசப்பாவை பாருங்க, உங்க தலையை ஏன் ஆண்டவர் நிமிர்த்த முடியும். ஆமென் சொல்லுங்களே. ஆமென் சொல்லுங்களே. இன்னைக்கு ஆண்டவர் ஏன் தலையை நிமிர்த்தி இருக்கிறார். கல்யாணம் ஆகுமான்னு நினைச்சு பார்க்கல, கல்யாணம் பண்ண வைத்தார் ஆண்டவர். அழகு வருமா நினைச்சு பார்க்கல, இன்னைக்கு நான் சொல்லுறேன், இந்த அழகு கொடுத்ததே ஆண்டவர். தாவீது சொல்லுவார், ஒரு பெர்னபாஸ் அவர் பாடுவார் பாடு, என் அழகுமா என் அழகு நம்ம பாட்டுங்க. சீக்கிரத்தில் நீங்க விட அதுலதான் வரும் நினைக்கிறேன் அந்த பாட்டா இல்ல, என் அழகெல்லாம் நீங்க தான்ப்பான்னு சொல்லி அவர் பாடுவார். அந்த ஒரு கோரஸ் பாடுவார். அந்த பாடு, அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப இதா இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன், பாடுங்களேன் என்னோட சேர்ந்து. எனது அழகெல்லாம் நீங்க, எனது ஆசையெல்லாம் நீங்க
ஆமென் சொல்லுங்க. அவர் எல்லாத்தையுமே அவர் பார்த்துக்கிறாரு. அழகு கொடுத்தது யாரு? யூத ராஜசிங். ஆமென் சொல்லுங்க. எனக்கு முடி கொடுத்தது யாரு? யாரு? யூத ராஜசிங். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஏன் ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். 3 தலைப்பு டக்கு டக்கு முடிக்கிற பாருங்க. ஆமென் சொல்லுங்க. நான் சொன்ன சாட்சியோட செய்தி வந்திருக்கு. ஆமென் சொல்லுங்க. சோதனை, உபத்திரம், ஆமென் சொல்லுங்க. சோதனை எப்ப வருமா? எப்ப வந்துச்சு? எனக்கு 12th படிக்கும்போது எனக்கு சோதனை வந்துச்சு. ஆபிரகாமுக்கு எப்ப சோதனை வந்துச்சு? பிள்ளை பிறந்த பிறகு சோதனை வந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. யோபோட உபத்திரம் எப்ப வந்துச்சு? யாருக்கு? யோசேப்புக்கு எப்ப வந்துச்சு? உளியில போடும்போது, உளியில போட்டு விற்க போனதான் எப்ப வந்துச்சு? அவனுக்கு உபத்திரம் வந்துச்சு. ஆனா ஆண்டவர் சும்மா விட்டாரா யோசேப்ப? எங்க போனாலும் யோசேப்போட கூட இருந்தாரா என் ஆண்டவர். இன்னைக்கு என் வாழ்க்கையில என் கூட 12th என் கூட என் ஆண்டவர் இருந்தாரு. காலேஜ் படிக்கும் என் கூட ஆண்டவர் இருந்தாரு. இந்த ஸ்கின் ப்ராப்ளம்ல என் ஆண்டவர் என் கூட இருந்தாரு. என் கல்யாணத்துல என் ஆண்டவர் என் கூட இருந்தாரு. என் வயிற்றுல குழந்தை உருவாக்கும் போது என் ஆண்டவர் என் கூட இருந்தாருன்னா இன்னைக்கு உங்களை பொன்னாக விளங்க செய்ய அவர் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. யோபோட வாழ்க்கையில அவன் என்ன தப்பு செஞ்சான்? ஒரு தப்புமே செய்யல. சாத்தான் அவன் மேல ஒரு கண்ணை வச்சான். ஜீவனை மட்டும் தான் எடுக்க வேண்டாம்னு சொன்னார் ஆண்டவர். ஒரே நாளில எல்லாவற்றையும் இழந்து போனவனாய் அவன் காணப்பட்டான். இன்னைக்கு நம்மளுக்கு என்ன குறை வச்சிருக்காரு ஆண்டவர்? ஒரு குறைய வைக்கல. ஒரு சின்ன பிரச்சனை வந்தா போதும், எனக்கு ஏன் அந்த பிரச்சனை கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு பைபிளே வேண்டான்னு ஒதுக்கி வச்சிடறோம். நான் காலேஜ் படிக்கும் போது எனக்கு சில பிரச்சனை வந்துச்சு. நான் பைபிள் தொக்க மாட்டேன்னு ஆண்டவரை பார்த்து ஊழி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆண்டு அவங்கள பார்த்து சொன்னேன், நானும் பைபிளை தொட மாட்டேன் சப்பா, நீ இப்படி வெக்கப்படுத்திட்டீங்க, நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன், பைபிளை தொட மாட்டேன்னு சொன்னேன். ஒரு 4 நாள் தான் வெயிட் பண்ணி பார்த்தா ஏசப்பா. நான் உட்காந்துருக்கிற ரூமுக்கும் 2 ரூம் தள்ளி தான் ப்ரேயர் செல் இருக்கு. அந்த டெய்லி ஒரு ப்ரேயர் நடக்கும். கதவை சாத்திட்டு பேச காலை ஹெட்செட் போட்டு உட்காந்துக்குவேன். பாட்டி கேட்க விட மாட்டேன். நான் வரமாட்டேன் இப்படியே சொல்லிட்டு இருந்தேன். 4ஆவது நாள் ஆண்டு என்ன பண்ணாருன்னா தட்ட ஆரம்பிச்சாரு. இப்ப நீ சர்ச்சுக்குள்ள போக போறியா இல்லையா, இப்ப நீ எந்திரிச்சு போக போறியா இல்லையான்னு சொல்லி என் கூட ஆண்டு பேசிட்டே இருக்காங்க. நான் போக மாட்டேன், என்ன நீங்க வெக்கப்படுத்திட்டீங்க, நடபட மாட்டேன், நான் ஆழத்துக்கு பிரேசலுக்குள்ள கால் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். இப்ப நீ போ அப்படின்னு ஆண்டவர் சொல்ற. போக மாட்டேன். எப்படி அம்மாட்ட பேசுவோம் அதே மாதிரி பேசுற ஆண்டவர்கிட்ட. ஆண்டு கொஞ்ச நேரம் பொறுமையா இருப்பாங்க, அப்படிதானே? அம்மா அம்மாக்களும் அப்படிதான். கொஞ்ச நேரம் எப்படி இருப்பாங்க, பொறுமையா செல்லமா சொல்லுவாங்க, அப்புறம் அடுத்து கை ஓங்க ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்டா? ஆண்டு அடுத்த மெல்லிய குரல்ல பேசுற ஆண்டவர் பேசினாங்க பார்க்கணும். அந்த வாய்ஸ் போய் காதுல கேட்டுட்டு இருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஒரு பலத்த ஒரு கோபத்தோட ஆண்டவர் பேசுறாரு. இப்ப நீ போயே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு விடமாட்டார் போவோம் அப்படின்னு பைபிளை தூக்கிட்டு போறேன். பைபிள் தூக்கல, அப்ப பைபிள் எங்க தூக்கிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. நான் பைபிளை தூக்கிட்டு போக முடியாது, தூக்கிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. தூக்கிட்டு போக முடியாது அப்படின்ற போய் கொஞ்ச நேரம் அங்க போயாச்சு. நான் ஒரு பிள்ளை நீ அங்கது கூப்பிடுறா, சுடி பைபிள் விட்டுட்டு போற பிரேயர் செல்லுக்கு கையில பைபிள் கொடுத்துட்டு போறாங்க. பைபிளை வாங்கிட்டு பிரேயர் செல்லுக்குள்ள போயாச்சு. பிரேயர் செல்ல போய் உட்கார்றேன். ஆண்டவர் வார்த்தை சொன்னாரு, நான் உன் கூட இருக்கேன், உன் தலையை நான் நிமித்துவேன்னு சொன்னேன். ஆமென் சொல்லுங்க. வெக்கப்பட்ட இடத்துல உன் தலையை நான் நிமித்துவேன் அப்படின்னு சொன்னாரு. 2 வருஷம் செகண்ட் இயர் தேர்ட் இயர் நான் போன பாதை நரகலான பாதை. காலேஜ்ல தனிமையில போனேன், கஷ்டத்துல போனேன். தனியா தான் இருக்கும். என் மூலமா 15 20 பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டாங்க. என் கூடயே தான் வருவாங்க, என் கூடயே தான் இருப்பாங்க. இப்ப நான் வந்து இப்படி போவாங்க. கள்ள தீர்க்கதரிசின்னு சொல்லி காலேஜ்ல எனக்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. இவர் கள்ள ப்ராஃபிட் தப்பா சொல்றா, பொய்யா சொல்றா அப்படிலாம் சொல்லி நான் சொன்னேன். ஆண்டை பார்த்து சொன்னேன், நானா உங்களுக்கு தீர்க்கதரிசி வார்த்தை கேட்டேன், நானா கேட்டேன், ஊழியத்துக்கு வரேன்னு சொன்னேன். என் ஊழியத்தையும் கொடுத்து தீர்க்கதரிசி அபிஷேகத்தை கொடுத்து இப்ப என்ன பட்டத்தை கொடுத்துருக்கீங்க எனக்கு?
கொடுத்துருக்கீங்க எனக்கு அப்படின்னு ஆண்டவர் பார்த்து சொன்னேன். ஏன் ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீ இங்க இருந்து போகும்போது நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லி அங்க இருக்கிற பிள்ளைங்க சொல்லுவாங்கன்னு சொல்லி எனக்கு ஆண்டு வாக்குறுதி கொடுத்தாரு. 4வது வருஷம் காலேஜுக்குள்ள நான் முடிக்க போறதுக்கு முன்னாடியே என்னை விட்டு போன பிள்ளைங்க மீண்டும் என்னை தேடி வந்து சாரின்னு சொல்லி என்கிட்ட பேசினாங்க. ஆமென் சொல்லுவோமா, ஆமென் சொல்லுவோமா. என்னை வெட்கப்படுத்தல என் ஆண்டவர். ஒன்றும் இல்லை, என்ன எதிர்பார்த்துருக்காருன்னா ஆண்டவர் அவரோட கூட இருக்குன்னு நினைச்சிருக்காரு. உன கேங்கு வேண்டான்னு சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். ஆமென் சொல்லுங்க. அதை புரியுறதுக்கு 4 வருஷம் ஆச்சு. ஆமென் சொல்லுங்க. உன் பின்னாடி 10 பேர் வேண்டாம், ஒரு ஆள் போதும். உன்னை வச்சு என்னை வச்சு உன்னை கலக்க நான் போறேன்னு சொல்றாரு ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. 10 பேர் வரனால நீ பெரிய ஆள் ஆக மாட்ட, ஒரு ஆள் நான் போதும் உனக்குன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அது எப்ப தெரிஞ்சுக்கிட்டேன், ஃபைனல் படிக்கும் போது புரிஞ்சுக்கிட்டேன். ஆமென் சொல்லுங்க. புது நண்பர்களை கத்த கொடுத்தாரு. 3rd இயர் படிக்கும் போது லைஃப் மாறிச்சு. என் கூட ஆண்டு இடைப்பட ஆரம்பிச்சேன். அவரோட நேரத்தை செலவிட ஆரம்பிச்சேன். அவரோட உட்கார்ந்தேன். கத்த புது புது அபிஷேகத்தை என் மேல ஊற்றினார். புது புது வல்லமை என் மேல வைத்தார். அந்த அபிஷேகம் தான் இன்னைக்கு நிக்க வச்சிட்டு இருக்கு. ஆமென் சொல்லுங்கள, ஆமென் சொல்லுங்கள. உங்களை ஒரு நாள் கத்தர் கைவிட மாட்டார். உங்களை ஒரு நாள் கத்தர் உங்களை விட்டு விலகி போக மாட்டார். இன்னைக்கு நீங்க சொல்லலாம், என் வாழ்க்கை நரக வாழ்க்கை நீங்க சொல்லலாம். அந்த நரக வாழ்க்கையை பொன்னாக கத்தர் மாற்ற போறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுவோம். என் ஆண்டவரால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. யோபு தவறு செய்யல, ஆனா கர்த்தர் யோபோட கூட இருந்து யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ விடுற தகன பலிகளை யாருக்கு முன்னாடி சொன்னாரு? நண்பர்களை பார்த்து யார்கிட்ட சொன்னாங்க? யோபுக்கு முன்னாடி பண்ணுங்க செய்யுங்க, அவங்களுக்கா என்ன பண்ணுவான்? அவன் வேண்டுதல் செய்வான் அப்படின்னு சொன்னான். அவன் செபித்தான். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினான். எத்தனை ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். யோபோட குமார்த்திகள் எல்லாவரை காட்டிலும் யோபோட குமார்த்திகள் அழகுள்ளவர்களா இருந்தாருன்னா இன்னைக்கு ஆண்டவங்களை அழகுபடுத்த வல்லமுள்ளவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள, ஆமென் சொல்லுங்கள. நீங்க கருப்பா குட்டியா நெட்டையா வளர்த்தியா குண்டாலாம் ஆண்டு பார்க்கல, பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான், அவன் இருதயத்தை பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்கள. என் கணவர் சொன்னது போலதான், உங்க இருதயத்தை பார்க்கதான் ஆண்டு வந்து இருக்கிறார். நாங்க ஜஸ்ட் உங்க முகத்தை தான் பார்ப்போம். ஆண்டவர் உங்க இருதயத்தை பார்க்கும் போது கர்த்தர் உங்களை என்ன வச்சிருக்காரா? உங்களை எப்படி வச்சிருக்காரா? பொண்ணா விளங்க செய்ய போறார். ஆமென் சொல்லுங்கள, ஆமென் சொல்லுங்கள. இன்னைக்கு ஆண்டவர் உங்க தலையை நிமிர்த்த போகிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நீங்க சொல்லுவீங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நான் அநேக நேரம் சொல்லுவேன், இவங்களுக்கு செஞ்சீங்க எனக்கு நீங்க செய்யுங்கன்னு கேட்பேன். இப்ப நீங்க சொல்ல போறீங்க, இந்த அக்காவுக்கு அற்புதத்தை செஞ்சீங்கன்னா, இந்த ஜூலிக்கு நீங்க அற்புதத்தை செஞ்சீங்கன்னா என் வாழ்க்கையில நீங்க செய்யுங்கன்னு சொல்லி கேட்க போறீங்க. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் நல்லவர், அவர் போதுமானவர். அவர் வாக்குறுத்ததை அவர் நிறைவேற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். அவர் பொய் சொல்லுகிற ஒரு மனிதன் அல்ல, மனமாறுகிற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க கீழே விழுந்து விழுந்து எந்திரிக்கிறீங்கன்னா யாருக்கு இடம் கொடுத்துட்டு இருக்கீங்க? பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டு இருக்கீங்க. எழுந்துருங்க. அவனை பார்த்து சொல்லுங்க, என்னை தொட உனக்கு அதிகாரம் இல்லை. என் கூட ஏன் ஆண்டவர் இருக்கிறாரியா? என்னை தொட உனக்கு அதிகாரம் இல்லை. ஏன் ஆண்டவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடியா ஒருவனுமே நான் சேர்க்க முடியாது. அவர் நம் வலது பாசத்தில் இருக்கிறார். பிசாசுக்கு சவால் விடுகிற சந்ததியா எழுந்திருங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை சவால் விடுகிற சந்ததியா கர்த்தர் எழுந்திருக்க பண்ணிருக்கார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. பிசாசை பார்த்து நீங்க பயந்துட்டே இருந்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவான்? அவனுக்கு ஜாலியா போயிடும், அவன் ஹாப்பி ஆயிடுவான். அவன் நீங்க சொல்லணும், அவன் எந்திரிச்சு வரும்போது அவனை பார்த்து சொல்லணும், என்னை தொட உனக்கு அதிகாரம் இல்லை, என் அவைகளை தொட உனக்கு அதிகாரம் இல்லை, என் எலும்புகள் நரம்புகள் நாடிகள் தசைகள் என் கற்பனை திறன்கள் மனசாட்சிகள் தொட உனக்கு அதிகாரம்
அதிகாரம் இல்லைன்னு அவனை பார்த்து நீங்க சவால் விடணும். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். தபாரா ஷெகேவேலா தாராதாரபோ திவீரா செரேதிராபோ. அக்கா உங்களை ஆண்டு பயன்படுத்த போறாரு. ஓ திவீரா செரேதிராபோ. சாதாரணமா அல்ல, பயங்கரமா பயங்கரமா உங்க மேல அபிஷேகம் இறங்குதுக்கா, இறங்குது உங்க மேலதான், உங்க மேலதான். இன்னைக்கு ஆண்டவர் ஓ ரசக்கா பாலா தாராதாரபோ அவர் இருக்கிறாரு, அவர் அசைவோடிட்டு இருக்கிறாரு. காலை எந்திரிச்ச பலவீனத்தோடு இருக்கீங்களா? அந்த பலவீனத்தை பார்த்து சொல்லுங்க, என்னத்தோட உனக்கு அதிகாரம் இல்ல. திவீரா செக்கினிலா தாரபோ. ஓ அண்ணா உங்களை பார்த்து ஜெபசினா ஜெயசினா உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ல, நீ போற வழி சரியில்லை. தெரேக்கே வேலைதேரபோ. என்னை நோக்கி நீ வா. திவீரா செரேக்கா போலா தாரபோ. ஓ என் ஆண்டவர் நல்லவர், ஓ நல்லவர். விபிகாரா செரேதிராபோ. உன்னை அழைத்த நோக்கம் வேற, ஊழத்துக்கு அழைத்திருக்கிற விபிரா செரேதிராபோ. ஓ லா செரேதிராபா. ஓ லா ஷரதாரபா. ஓ ஓ லா செரேகபாலா தாரபா. அவர் நல்லவராகவே இருக்கிறார். தலவாணிக்கு தெரியும் நீங்க அழுகிற கண்ணீர் வேற யார்ட்டையும் கேட்க தேவையில்ல. ஓ உங்களுக்குதான், உங்களுக்குதான்க்கா. ஓ தாசே ரேதிராபோ. நீங்க விடுகிற கண்ணீருக்கு பதில கத்தர் கொடுக்கிறாரு உங்களுக்கு. ஆரஞ்சு கலர் சாலை கட்டி உங்களுக்கு தான். விபிகா தாசே ரேதிராபோ. நீங்க விடுகிற கண்ணீருக்கு ஏன் ஆண்டவர் பதில் தராரியா? தலவாணிக்கு தெரியல, தலவாணி சொல்லாது. ஏன் ஆண்டவர் உங்க கண்ணீரை துருதில வைத்திருக்கிறார். விபிகாவாலா ஷரதாரபா. ஓ யெகோவா உலாவிக் கொண்டிருக்கிறார். ஓ நீங்க வார்த்தையில் கடந்து வருகிறது. ஓ எழும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தஸ்வீகள் உருவாகல, தரிசனம் உருவாகல. ஆமென். கருவிலே தரிசனம் உருவாகல. நீங்கமா எழும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல. இன்னைக்கு உங்க மேல வைக்கப்பட்ட தரிசனத்தை ஏன் ஆண்டவர் நிறைவேற்ற போறாரு? இன்னைக்கு நிறைவேற்ற போறாரு. கண்ணைகள் உடைக்கப்படுகிறது, வாசல் திறக்கப்படுகிறது. தராஷிகா பாலாதாரபோ. இந்த போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவத்துக்கு நன்றி சொல்லுவேன்? நீங்க மட்டும் எனக்கு போதும். உங்களை நம்பி நான் வந்திருக்கேன்ப்பா. உங்களை தான் நான் நம்பி வந்திருக்கிறேன். இந்த நாள்ல ஒவ்வொரு உயிரோட ஈடுபட்டிருக்கீங்கப்பா. பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு உயிரோட கண்ணீர் வந்தது டேடி. கண்ணீர் அப்பா விட்டு இருக்காங்கப்பா. ஒவ்வொருவரோட ஆவியான ஈடுபட்டிருக்கீங்க. இந்த நாள் ஆவியானவனை பேசிருக்கீங்க. அது 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும்ப்பா. ஒரு காதலை கேட்டு ஒரு காதலை விட்டு விடாதவன் நீங்க காத்துக்கொள்ள வீராங்க. பிள்ளைகளோட கூட இருங்க, பெரிய காரியம் செய்யுங்க. என்னை அழைத்த பிள்ளைகள் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்.
அண்ணன் அங்கிள்மா எல்லாத்தோட கருத்துல ஒப்புக்கொடுக்கிறப்பா. ஆவியானவர் பிள்ளை எடுத்து இன்று பயன்படுத்துங்க. இன்னும் அந்த திருச்சபைகள்ல அநேக விசுவாசிகள் எழும்பட்டும் டாடி. அநேக பிள்ளைகள் எழும்பி வரட்டும் அப்பா. சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு மாற்றுதல் உண்டாகட்டும். ஒரு தகப்பனை ஒரு வழிவாசல்கள் இன்னும் திறக்கப்படட்டும் டாடி. பெரிய காரியம் நீங்க செய்து ஆச்சரியமா நீங்க நடத்துவீராக. வழிநடத்துங்க, பொருட்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவோட ஜெபிக்க நல்ல பிதாவே.